நம்ம வந்து நினைச்ச நிறைய சார் குட் மார்னிங் ஆல். சார்ட்ட 1-to-1 பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு நிறைய கிளாரிட்டி வந்துச்சு டார்கெட் ஆடியன்ஸ் அப்படிங்கிறதுல. ஏன்னா நம்மளது ஸ்டூடெண்ட்ஸா இல்ல ஒரு அடல்ட்ஸ்னாலும் ஒரு ஸ்பெசிஃபிக்கா தெரியல எனக்கு. சார் சொன்ன நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணும்பொழுது இப்போ கொஞ்சம் கிளாரிட்டி வந்திருக்கு எனக்கு. அந்த தெளிவா நம்மளால ஆஃபர் எழுத முடிஞ்சிருக்கு. ஸோ 1-to-1 பண்ணுங்க, டெஃபினட்டா அது ஒரு பெரிய சேஞ்ச் தான் உங்களுக்கு. அதுதான் நான் சொல்றேன். தேங்க்ஸ். ஓகே. சி அந்த 1-to-1 பண்ணணும் அப்படின்ற அந்த 1-to-1 பண்ணிட்டு நேர்ல மீட் பண்ணாவே போதும். ஓகே. நீங்க வந்து பெட்டரா உங்களோட இதை முடிச்சிருவீங்க. ஓகே. அதுக்காக தான் நான் அதை வந்து வர சொல்றேன். பட் ஆனால் அவர் வரல. மாரியப்பன் சாருக்கும் லிங்க் சரியா போகல அப்படின்னு நினைக்கிறேன். அவரும் அங்கே டாக்டர் எங்கேயோ டாக்டரா தான் இருக்காரு. பட் ஆனால் என்னால் முடிக்க முடியல அவரோட 1-to-1. நீங்க சொல்லுங்க சார். ஓகே. நம்ம வந்து இது 1 hour மேலே இதை எடுத்துட்டு போக வேணாம். ஸோ வி வில் ஃபர்ஸ்ட் நம்ம செஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பேசலாம். ஓகே. ஸோ உங்க ஆஃபரை ப்ரெசென்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களது மட்டும் தான் நான் ரீரைட் பண்ணேன் இல்லையா? நீங்க உங்க ஆஃபரை ப்ரெசென்ட் பண்ணுங்க. ஸோ எல்லாரும் அவர் சொல்ற ஆஃபரை கவனிங்க. எது உங்களுக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஃபர்ஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் நான் என்னோட ஃபீட்பேக் கொடுப்பேன். ஆல்ரைட். ஸோ யூ கேன் கோ ஹெட் தமிழ் செல்வன். ஓகே. I help educated homemakers to become independent trainer and earn decent income from home using my I2I framework without sacrificing their daily commitments. இதுதான் என்னோட ஆஃபர். இது தமிழ்ல இது சொல்லணுமா சார்? இது இல்ல தமிழ்ல வேணாம், நீங்க மறுபடியும் சொல்லுங்க. மறுபடியும் I help educated homemakers to become independent trainer and earn decent income from home using my I2I framework without sacrificing their daily commitments. Yes. So எத்தனை பேருக்கு இது புரிஞ்சது? உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க தமிழ் செல்வனுக்கு. I help independent homemakers. I help educated homemakers, sir, to become independent trainers. Yeah, and earn decent income from home. Yeah, using my I2I framework without sacrificing their commitments. ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஐ ஹெல்ப் எஜுகேட்டட் ஹோம் மேக்கர்ஸ்ன்னும் போது நீங்கள் ஹோம் மேக்கர்ஸ் மட்டும் போடலாம், எஜுகேட்டட் எடுத்துடலாம். ஓகே. நம்ம வந்து படித்தவங்களை மட்டும் தான் நம்ம டார்கெட் பண்ண போகிறோமா? இல்லை. ஓகே. எஜுகேட்டட் பண்ணும் போதே ஐ ஹெல்ப் ஹோம் மேக்கர்ஸ் போடுங்க. ஐ ஹெல்ப் ஹோம் மேக்கர்ஸ் டு ஏர்ன் டீசென்ட் இன்கம். டீசென்ட்டை எடுத்துட்டு ஏர்ன் இன்கம் 3 times faster using my I2I framework without அப்படி போடுங்க. ஓகே. ஸோ இதுதான் என்னோட ஃபீட்பேக். ஏன் அப்படின்னா எஜுகேட்டட் ஹோம் மேக்கர்ஸ்னு போடும்போது நிறைய பேர் வந்து அங்கே கனெக்ட் ஆக மாட்டாங்க. நிறைய பேர் நம்மள விட்டுறோம். ஓகே. வி ஆர் அதனால வந்து எஜுகேட்டட் போடாதீங்க. ஈவன் டீசென்ட் இன்கம் போடாதீங்க. டீசென்ட் இன்கம் நம்மளுக்கு தான் அது டீசென்ட் இன்கம். அவங்களுக்கு வந்து தே வாண்ட் 3 times ஃபாஸ்டர். தே வாண்ட் இன்கம் ஃபாஸ்டர். ஓகேங்களா? ஸோ ஏர்ன் இன்கம் 3 times ஃபாஸ்டர் யூசிங் மை I2I framework வித்தவுட் பார்ட். என்னது வித்தவுட் பார்ட் சொல்லுங்க? without sacrificing their daily commitments. அவங்களோட அந்த டே டு டே லைஃப் கமிட்மெண்ட்ஸ். கரெக்ட். யா இப்போ சொல்லுங்க. ஸோ அவருக்கான ஃபீட்பேக் கொடுங்க. 1 minute. யார் கொடுக்க போறான்? நீங்க சொல்லுங்க. இதுதான் என்னோட ஃபீட்பேக். உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? இந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு சென்ட் பண்றேன். நீங்க மற்றவங்களோட ஃபீட்பேக்கும் நீங்க இன்கார்பரேட் பண்ணுங்க. யா சார் சொல்லுங்க சார். சிவா நீங்க சொல்லுங்க. What do you think about his offer? அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. கேக்குதா? யா கேக்குது, சொல்லுங்க. It looks appealing to me. ஓகே. அந்த 3 times ஃபாஸ்டர்னு சொல்லும்போது இன்னுமே கொஞ்சம் அப்பீலிங்கா இருக்கு. ஸோ அதான் முதல்ல அந்த காம்ப்ளெக்சிட்டி இருந்துச்சு. கொஞ்சம் நீங்க பேசிக்கா என்ன எதிர்பார்க்கறதுன்னா எல்லாருக்குமே ரீச் ஆகணும், ரொம்ப சிம்பிளா இருக்கணும்ன்றது எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அது இப்போ நீங்க ரிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா இருக்கு. ஓகே. என்னோட இது ஓகே. என்னோட ஆஃபர் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. நான் வந்து ரிஃபைன் பண்ணது. ஸோ நீங்க தமிழ் செல்வன் நீங்க இப்ப பாருங்க, இவங்களுக்கே இதுதான் அப்பீலிங்கா இருக்கு. புரியுது? ஸோ இதுல இருந்து எடுத்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஓகே. ஆஃபர்ன்றது வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு ஈஸியா புரியணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த அவுட்கம் அண்ட் வீடியோ பெட்டரா பண்ணும்போது இது வந்து எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிடும் ஈஸியா. ஓகே. யா நீங்க சொல்லுங்க ஏசியா சார். நீங்க சொல்லுங்க சார். உங்க பேர் சார்?
மறந்துட்டேன், சாரி. சார் ஹரிகிருஷ்ணன் சொல்லலாம் சார். சொல்லுங்க. சார் அந்த I2I ஃப்ரேம் ஒர்க்ன்றது அப்பீலிங்கா இருக்கு சார். I2I அப்பீலிங்கா இருக்குங்கிறீங்க. எஸ் சார். எஸ் சார். ஒரு யூனிக்கா ஃபீல் ஆகுது சார் அது. எஸ் சார். ஒரு நிமிஷம், இது நான் மேக் போஸ்ட் இருங்க, இந்த பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல என்ன பாக்குறீங்க? என்ன பாக்குறீங்களா இல்ல தமிழ் செல்வனை பாக்குறீங்களா? நாங்க எல்லாருமே ஒன்னாத ஒரே ஃப்ரேம்ல தான் பாக்குறோம். அவர் பேசும்போது அவரு வராரு சார். டிஃபால்ட்டா உங்களை பார்க்குறோம் சார். அது அவங்க வச்சிருக்க செட்டிங்ஸும் இருக்கு சார். ஆமா, நம்ம வியூ நான் ஸ்பீக்கர் மோட்ல இருந்தேன்னா அவர் பேசும்போது எனக்கு தெரியும். இல்ல, எனக்கு வந்து எப்படி தெரியுறீங்கன்னா, நான் தமிழ் செல்வனும் இவர் சிவா மட்டும் தான் எனக்கு தெரியுது. ஓகே, ஃபின்புரா நீங்க என்ன ரெண்டு பேரும் பின் பண்ணி ஹரிகிருஷ்ணன் படிக்கிற பிள்ளைகள் மட்டும் தெரியும் சார் உங்களுக்கு. ஓகே, இப்பதான் மாரியப்பன் சொல்றாங்க. ஓகே சார், அந்த I2I ஃப்ரேம் ஒர்க்ன்ற வேர்ட் வந்து ரொம்ப அப்பீலிங்கா இருக்கு சார். யூனிக்கா ஃபீல் ஆகுது சார். எஸ் சார். கரெக்ட். ஸோ இப்போ புரியுதா? நான் தமிழ் எல்லாருக்கும் நான் சொல்றது இதுதான். அது ITI-னா என்னன்னே தெரிய தேவையில்லை யாருக்குமே. பட் ஏதாவது ஒன்று புதுசா ஒன்று போடும்போது அவங்களுக்கு அந்த ஹோம் மேக்கர்ஸ் இங்க இருந்தாங்கன்னா தெரியும். அவங்களுக்கு ஓகே, இது ரொம்ப புதுசா இருக்கு, இதுக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணும். அதுக்காக தான் அந்த புதுசா I2I ஃப்ரேம் ஒர்க்னு ஒன்று கிரியேட் பண்றோம். அது என்னன்னு தெரியல. I2I-னா என்ன தமிழ் செல்வன்? இன்டெலிஜென்ஸ் டு இன்கம் சார். இன்டெலிஜென்ஸ், அவங்களோட இன்டெலிஜென்ஸ் இன்கம். எஸ் சார். ஸோ I2I அப்படின்றது அந்த இன்டெலிஜென்ஸ் டு இன்கம். அதை கரெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ணியிருக்கீங்க. ஏர்ன் டீசன்ட் இன்கம் சொல்றதுக்கு பதிலாக ஏர்ன் இன்கம் 3 times ஃபாஸ்டர் இருந்தபோது அந்த ஃப்ரேம் ஒர்க் அந்த வேர்டும் கரெக்டாக கிரியேட் பண்ணிட்டீங்க. ஐ திங்க் பிளஸ்ஸி அரோமா உங்களுக்கு தெரியும். ஓகே, அவங்களுக்கும் இந்த மாதிரி தான் கிரியேட் பண்ண சொன்னேன். ஓகே. ஸோ அரோமா, இஃப் யூ ஆர் அவைலபிள் யூ கேன் ஜஸ்ட் ஸ்விட்ச் ஆன் த கேமரா. ஸோ அந்த புதுசா கிரியேட் பண்ற அந்த ஃப்ரேம் ஒர்க்கோட நேம் வந்து உங்களோட அந்த வெஹிக்கிள் நேம் வந்து அவங்கள நம்ப வைக்கணும். ஸோ ஏர்ன் இன்கம் 3 times ஃபாஸ்டர்ன்றீங்க. அது இன்கம், அதுல இன்கம் இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா அந்த இது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? எஸ் சார். ஸோ வேற யாராவது பாரதி நீங்க சொல்ல முடியுமா? சொல்றேன் சார். அவர் அந்த அவருக்கு இருக்கிற அந்த ஆஃபருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு புரிஞ்சுதா? எனக்கு கொஞ்சம் புரியல சார். புரியல. ஓகே, உங்களுக்கு இங்கிலீஷ் சரியா புரியாது இல்ல, இல்லையா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. அவரு வேற என்ன சொல்றாரு, அவர் தொழிலே என்னன்னு தெரியல, எனக்கு தெரியல. நீங்க கவனிச்சீங்களா? கவனிச்சேன். ஓகே, பரவாயில்ல. புரியலன்னா பரவாயில்ல. உங்களுக்கு இங்கிலீஷ் புரியுமா? இங்கிலீஷ் புரிஞ்சும் புரியலையா இல்ல வந்து இங்கிலீஷ் இல்ல புரியும். நான் வந்து ஆஃபர் வந்து மாத்தி எழுதிட்டு இருந்தேன் நீங்க சொல்லும்போது. ஓகே, உங்க வேலையை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்மலாம் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும், சரிங்களா? அவருக்கு ஹெல்ப் நீங்க பிரசன்ட் பண்ணும்போது எல்லாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே ஓகே சரி, ஓகே. ஓகே. தமிழ்செல்வன் மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லுங்க, அவருக்கு புரியுதா பாப்போம். ஐ ஹெல்ப் ஹோம் மேக்கர்ஸ். சார் சொன்ன மாதிரி மாத்திடுறேன் நான் ஒரு பக்கத்துல. I help homemakers to earn. I help homemakers to become independent trainers and earn income 3 times faster using my I2I framework without sacrificing their daily My commitment. I2I framework. Yeah, Yes, I2I sir. framework. So இதுதான் அவரோட ஆஃபர். Yes, சார், sir. இந்த I2I ஃப்ரேம்வொர்க்ஸ்னா என்ன சார்? அதுதான் எனக்கு புரியல. அது புரிய தேவையில்ல உங்களுக்கு. அது ஓகே, அது புரியும். ஏதோ ஒரு அப்பீலிங்கா இருக்குன்னு சொல்லக்கூடாது. சரி சரி, ஓகே ஓகே. யா, சோ வேற யார் சார்? உங்க நான் சொல்லவா? சொல்லுங்க. I help house makers இருங்க, to become a உங்களுக்கு நான் ஆப்ஷன் கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்க. இவருக்கு இன்னும் எல்லாருக்கும். சகாயராஜ் சார், நீங்க அவரோட ஆஃபர் பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க சார். நல்லா இருக்கு சார். சிவாவோட ஆஃபர் உங்களுக்கு புரிஞ்சுதா? நல்லா இருக்கு சார். இல்ல நல்லா இருக்குன்றத வச்சு அவர் ஒண்ணுமே பண்ண முடியாது சார். நல்லா இருக்கு. நீங்க அவரோட ஃபீட்பேக் எப்படி இம்ப்ரூவ் எல்லாம் எஃபெக்டிவா இருக்கு, நல்லா இருக்கு. ரிசல்ட் கொடுக்கும். ஓகே ஓகே. இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. லிட்டில் இம்பாக்ட். ஓகே சார். சோ எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு உங்க கையில ஏதாவது ஐடியா இருக்குங்களா? இல்லீங்களா? இல்ல கேக்கல. அவ்வளவு பெரிய ஆள் இல்ல சார். இல்ல சார், அவங்கள ஐடியா பெரிய ஆள் இல்லன்னு. இல்ல இது அப்படி இல்ல சார். இதுல உங்களை மாதிரி மக்களை தான் நம்ம ரீச் பண்ண போறோம் அட்வர்டைசிங்ல, புரியுதுங்களா? எல்லாம் இங்க ஒருத்தரோட கருத்தும் இம்பார்ட்டன்ட்.
ஏன்னா மார்க்கெட்டிங் அப்படிதான் சார் ஒர்க் ஆகும். நம்ம வந்து நம்மளுக்கு எதுவும் தெரியலன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இதை தான் நம்ம வந்து வீடியோல சொல்லுவோம். உங்களை மாதிரி மக்கள் தான், உங்களை மாதிரி ஒரு ஹோம் மேக்கர் தான் வந்து அதை பார்க்க போறாங்க. அவங்களுக்கு புரியணும். அதுக்காக நீங்க சொன்னீங்க அப்படின்னா அவர் இன்னும் பெட்டரா அதை கிரியேட் பண்ணுவார். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இதை பண்றோம். சரிங்களா? யா. ஸோ அடுத்து யாரு? ஓகே, தமிழ் செல்வன். ஸோ அரோமா, do you have any feedback for his offer? எஸ் சார். Aroma, I'm asking Aroma. Yeah. Yeah, Aroma, yeah, please. Okay. So அவங்க வந்து ஹோம் மேக்கர்ஸ் டார்கெட் பண்றதுனால மேபி இட்ஸ் வெரி இட் வில் பி வெரி எஃபெக்டிவ். ஸோ இப்போ எல்லாமே வீட்லயே எஃபிஷியன்ட்டா எப்படி ஏர்ன் பண்ணலாம் தான் எவ்ரி ஒன் இஸ் லுக்கிங் ஃபார். ஸோ ஹோம் மேக்கர்ஸை 3 times ஃபாஸ்டா ஏர்ன் பண்ண வைக்கிறது வந்து இட்ஸ் அ வெரி எஃபெக்டிவ் பிளான். தேங்க்யூ. ஸோ யா. ஓகே, ஸோ ஐ திங்க் தமிழ் செல்வன் இவங்க ஸோ ஒரு லேடி கையில இருந்து உங்களுக்கு அந்த ஃபீட்பேக் வருது இல்லையா, அவங்களுக்கு அப்பீலிங்கா எஸ் ஃபீல் சார். ஆகும். ஸோ யூ Yes, நோ sir. தட் திஸ் இஸ் ஓகே. ஓகே, அதனால தான் அந்த 3 Yes, sir. times ஃபாஸ்டர்ன்றதை அதான் இன்க்ளூட் பண்றோம். நீங்க ஏன் Yes, sir. டீசென்ட் இன்கம்னு சொல்றீங்க? டீசென்ட் இன்கம்ன்றது நிறைய பேருக்கு ஆ. அப்பீலிங் இருக்காது. எஸ் சார். எஸ் சார். 3 times ஃபாஸ்டர்ன்னும் போதே அரோமாக்கு புரியுது பாருங்க. லேடிஸ்க்கு அது புரியும். அது அப்பீலிங். Okay. அதுக்காக தான் வந்து ஏர்ன் 1 lakh rupees in 1 day சொன்னா கண்டிப்பா பண்ணாதீங்கன்னு. ஆனா ஃபாஸ்டர் போது நம்ம Okay. Yes, sir. ஃபாஸ்டர் போது சேஃபா இருக்கும். ஓகே, சோ Yes, sir. இந்த ஆஃபர் நான் Yes, sir. சொல்ற ஆஃபரை ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் Yes, sir. கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். ஆனா ஆஃபர்ல இதுக்கப்புறம் ஒர்க் பண்ணாதீங்க. இதுதான் உங்க ஆஃபர் Yes, sir. கம்ப்ளீட்டட். Yes, sir. புரிஞ்சிச்சு இல்லையா? Yes, sir. இங்க ஆக்சுவலா இங்க நிறைய Yes, sir. Yes, sir. லேடிஸ்ல இருந்திருந்தாங்கன்னா எல்லாருமே வந்து they would have connected to this. Yes, Okay. sir. Yes. Yeah. All right. So இப்போ Thanks. Thank you, sir. நெக்ஸ்ட் யாருக்கு? சகாயராஜ் சட்ட போமா? சகாயராஜ் சார், யூ கேன் ஆட் பின். சாரி. ஸோ பாரதி, நீங்க போகணும்னு நினைச்சீங்க இல்லையா? நீங்க சேட் பண்றீங்களா? சாரி, நீங்க பிரசன்ட் பண்றீங்களா? ஸோ சரி, நீங்களே சொல்லுங்க. சொல்றேன். ஐ ஹெல்ப் சார். பாரதி நான் பாரதி போட்டோம். ஓகே, நீங்க படிங்க, உங்க ஆஃபர் படிங்க. I help homemakers to become a personal health coach to easy 3x recover from the side effects of the physical alignment. Using my cellular therapy course without sacrificing current responsibilities. சார், நீங்க ஸ்கிரீனை ஷேர் பண்ணுங்க. நீங்க வந்து சரியா நீங்க இங்கிலீஷ் படிக்கல, அதனால யாருக்குமே இது புரியாது. நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எப்படி அதை பக்காவா பண்றேன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியுமா உங்களால? நீங்க எதை பார்த்து படிக்கிறீங்களோ நீங்க அதை அனுப்புங்க. நான் உங்களுக்கு அதை எப்படி பெட்டரா பண்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்களா? வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் சார். இதுலயே போடவா சார்? ஸ்கிரீன் ஷேர். ஒரு நிமிஷம். நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. நான் உங்களுக்கு வந்து சிவா. ஓகே சார், நம்ம கடைசியா பார்ப்போம் உங்களத. ஓகே, வெயிட் பண்ணுங்க. நம்ம சிவாது பார்ப்போம். சிவா ஆஃபர் பார்ப்போம். ஓகே, ஓகேங்களா சார்? பாரதி சார்? ஓகே. ஸ்டாப் ஸ்கிரீன் ஷேரிங். சிவா, யூ கேன் பிரசன்ட் யுவர் ஆஃபர். நீங்க பிரசன்ட் பண்றதுல எதுக்காக இதை நான் உங்களை பிரசன்ட் பண்ண சொல்றேன்னா, அடுத்த வாரம் நம்ம வீடியோ பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் நான் பிரசன்ட் பண்ண சொல்றேன். ஓகே, நீங்க பிரசன்ட் பண்றதுல கரெக்டா இருக்கணும். ஓகே, கரெக்டா வந்து எஃபெக்டிவா கம்யூனிகேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ சிவா, யூ கேன் கோ ஹெட் அண்ட் பிரசன்ட். என்ன ஒரு நிமிஷம், உங்களுக்கு ரிமூவ் 1 minute சிவா. ரிமூவ் பின். ஐ வில் பின் யூ. ஸோ எல்லாரும் உங்களை பார்ப்பாங்க. ரிமூவ் பின். யா, எல்லாரும் சிவாவை பார்க்குறீங்க இல்லையா? நோவா? ஆமா சார், நீங்க தான் ஸ்கிரீன்ல தெரியுறீங்க. பட் பரவாயில்லை. ஹலோ, சும்மா பேச. இப்ப தெரியுது. நான் பேசும்போது தான் தெரியும். ஓகே. ஓகே, கோ ஹெட் சிவா, யூ ஜஸ்ட் பிரசன்ட் யுவர். So I help business owners to grow their business 3x faster
by getting fluent in English using my CCM framework without spending too much time in learning grammar. Yeah, very well done. இதான் உங்க ஆஃபரா? So you can you presented really well, Siva. You just stop screen sharing. நான் screen share அவர் பண்ணல, அவர் பண்ணிருக்காரு. Okay. So you present, you tell that offer again, Shiva. I help business owners. I help business owners to grow their business 3x faster by getting fluent in English using a CCM framework without spending too much time in learning grammar. Yeah, it's very well done. But you see, you can be more specific in the business owners, small business owners ன்ட்டு நீங்க சூஸ் பண்ணலாம். உங்க ஐடியல் கஸ்டமர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணியிருப்போம். பிசினஸ் ஓனர்ஸ்ன்றது எல்லா பிசினஸ் ஓனர்ஸும் டார்கெட் பண்ற மாதிரி இருக்கா? நீங்க தமிழ்நாடு மட்டும் டார்கெட் பண்றீங்கன்னா தமிழ் பிசினஸ் ஓனர்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ தமிழ் டு இங்கிலீஷ் தானே நீங்க கம்யூனிகேட் பண்ண போறீங்க. உங்க டார்கெட் ஆடியன்ஸ் இங்க தான் இருக்கு. ஓகே, ஐ ஹெல்ப் தமிழ் பிசினஸ் ஓனர்ஸ் to grow their business faster using my CCM framework without spending too much time on grammar classes. Yeah, go ahead. Yeah, this is really well. This is really good. So Tamil Selvan, உங்களோட feedback for Siva. நீங்களும் ஒரு business owner தான். நீங்க சொல்லுங்க. எஸ் சார். நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா இருந்திருக்கலாங்கிறது தான் தோணுச்சு எனக்கு. ஐ ஹெல்ப் பிசினஸ் ஓனர்ஸ் அப்படிங்கும்போது அவங்களோட 3x பிசினஸ் ஃபாஸ்டர் அப்படிங்க. ஸோ மேபி இது ஸோ நீங்க சொன்ன மாதிரி தமிழ் அப்படிங்கிறத கொஞ்சம் ஸ்பெசிஃபிக் பண்ண முடியுமா? நம்ம டார்கெட் அவங்களா இருக்கிறதுனால தமிழ் ஸ்பீக்கிங் அப்படிங்கிறது நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஜென்ரலா சூப்பரா இருந்துச்சு உங்க தமிழ் பிசினஸ் ஓனர்ஸ் ஆர் தமிழ் ஸ்பீக்கிங். Thank you, sir. Thank you, sir. Hari Krishnan, sir. Yeah, go ahead. Please give your without feedback. knowing the grammar அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தீங்க இல்லையா சார், அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கன்வின்சிங்கா இருக்கு சார். ஏன்னா டு கம்யூனிகேட் இன் இங்கிலீஷ் எது ஹெசிடேட் பண்ணதுன்னா கிராமர் தப்பா பேசிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் ஹெசிடேட் பண்ணுது. அதை ஓவர் கம் பண்ற மாதிரி உங்களுடைய இது இருந்தது சார். தேங்க்யூ சார். சகாயராசன் நீங்க சொல்லுங்க சார். வித்தவுட் ஸ்பெண்டிங் டூ மச் டைம் உண்மையிலே முக்கியம் தான். ஏன்னா ரொம்ப நேரம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பண்ணா போதும், ரொம்ப நாள் ஆகுது படிக்கிறதுக்கு. அதனால அவர் வந்து அது ஸ்பெசிஃபிக்காக அதை டச் பண்ணுறாரு. உண்மையில அது வந்து நிறைய டைம் எடுக்குது. எல்லா இடத்துலையுமே மினிமம் 3 months 4 months ஆகுது. பட் இவர் கிளாஸ் நடத்துறது நான் கவனிச்சிருக்கேன். நல்லா சிம்பிளாக நடத்துறாரு, ரொம்ப டவுன் டு எர்த் நடத்துறாரு. சீக்கிரம் கற்றுக்குறாங்க அவங்க, நான் பார்க்குறேன். அதனால அந்த பாயிண்ட் வந்து எம்பசைஸ் பண்ணுறது நல்லா இருக்கு. கரெக்ட். ஓகே சிவா, இவர் சொல்ற ஃபீட்பேக் நீங்க எடுத்துக்காதீங்க. ஏன்னா அவர் உங்களுக்கு தெரியும், சகாயரா சார் உங்களுக்கு தெரியும் அவருக்கு. அதனால இவங்க கொடுக்குற ஃபீட்பேக் வந்து நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியாது. இவங்களை பத்தி தெரியாதவங்க கையில இருந்து இந்த ஃபீட்பேக் எடுக்கணும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு புரியுது இல்லையா? தமிழ் பிசினஸ் ஓனர்ஸ் போட்ட உடனே உங்களுக்கு வந்து, ஏன்னா தமிழ்நாடு மட்டும் தானே உங்க டார்கெட்டு. இந்த ஐடியல் கஸ்டமர்ல நம்ம தமிழ்நாடு மட்டும் தானே டார்கெட் பண்றோம். ஸோ அதை தமிழ் பிசினஸ் ஓனர்ஸ் போட்டுருக்கு. ஸோ இப்போ அப்பீலிங்கா இருக்கு. ஓகே, எப்பயுமே நம்மளை பத்தி தெரியாதவங்க கிட்ட இருந்து ஃபீட்பேக் எடுக்கும்போது தான் நம்ம இம்ப்ரூவ் ஆக முடியும். ஓகே, ஸோ வேற யாரு? பாரதி சார், அரோமா, டு யூ ஹேவ் ஃபீட்பேக் ஃபார் சிவா? ஆக்சுவலி எல்லா பாயிண்ட்ஸுமே சொல்லிட்டாங்க. ஸோ மோர் ஸ்பெசிஃபிக் அண்ட் கிராமர் இல்லாம ரொம்ப டைம் வந்து கம்மி டைம்ல வந்து பண்ண முடியும்ன்றது இட் வாஸ் வெரி நைஸ். யா சிவா, என்னோட இன்னொரு ஃபீட்பேக் என்னன்னா, க்ரோ யுவர் பிஸ்னஸ்ன்றது ரொம்ப இதுவா இருக்கு. ஐ திங்க் இட்ஸ் டூ ப்ராட். ஓகே, அதை இன்னும் ஸ்பெசிஃபிக்கா பண்ணுங்க. ஓகே, do the sessions business owners to expand your business சொல்லலாமா? to expand your business. அவங்களோட business நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அவங்களோட business என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. நீங்க வந்து இங்கிலீஷ் மூலியமா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அந்த ஐடியல் கஸ்டமர் ப்ராப்ளம்ஸ் நிறைய எழுதியிருப்போம் இல்லையா? இப்போ வந்து ஐ ஹாவ் டு கோ அண்ட் டேக் திஸ், அதாவது அது தமிழ் பிசினஸ் ஓனர்ஸ்க்கு அவுட் சைட் ஆஃப் தமிழ்நாடு கம்யூனிகேட் பண்றதுக்கு இதுவா இருக்கும் இல்லையா? So you can do better sessions, you can do stage performance, stage sessions, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போடுங்க. grow your businessக்கு பதிலா ட்ரை பண்ணுங்க. பட் ஆல்ரெடி இது ஒர்க் ஆகுது, நல்லா தான் இருக்கு. பட் இருந்தாலும் அதை ட்ரை பண்ணுங்க. ஓகே, அந்த பிசினஸ் ஓனர்ஸ்க்குலாம் என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மேபி யூ கேன் டூ ஜூம் செஷன்ஸ், யூ கேன் பெர்ஃபார்ம் ஆன் ஸ்டேஜ், யூ கேன் டூ பப்ளிக் ஸ்பீக்கிங், அப்படி பண்ணலாம். ஓகே, அதில் அதை ஆட் பண்ணலாம்.
You can do public speaking. I help Tamil business owners to do public speaking using my this offer. அப்படின்னு போட்டிங்கன்னா இன்னும் அப்பீலிங்காக இருக்கும். அதுக்காக உங்களுக்கு நிறைய பேர் வருவாங்க. க்ரோ யுவர் பிஸ்னஸ்ன்றது அது அவங்களுக்கு நடக்க போகுது. அது டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும். அதை வந்து நம்ம வீடியோவில் அதை யூஸ் பண்ணலாம். பட் அந்த ஆஃபரில் வந்து வாட் தே வில் இமீடியட்லி கெட், ஓகே, வெதர் தே வில் கெட் 1 பேஜ் வெப்சைட், இமீடியட்டாக உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதை போட ட்ரை பண்ணுங்க. புரியுதுங்களா? க்ரோ யுவர் பிஸ்னஸை வந்து நம்ம வந்து அவுட்கம் இல்லை டிரான்ஸ்ஃபர்மேஷனில் போடலாம். ஸோ இது மூலியமா வந்து நீங்கள் அவுட்கம் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் போகலாம். இது என்னோட ஃபீட்பேக் தான். நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். க்ரோ யுவர் பிஸ்னஸ் ரொம்ப ப்ராடாக இருக்குது. ஓகே, அதை இன்னும் ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்க முடியுமா சிவாக்கு? எஸ், ஸ்ரீனி வந்திருக்காரு. ஸோ மாரியப்பன் சார், யூ ஹேவ் எனி ஃபீட்பேக்? யா, வெல்கம் சார், ஸ்ரீனி சார். Mr. Jagan, very good morning. Actually, எனக்கு ஆஃபீஸில் நான் கொஞ்சம் லாக் ஆகிட்டதுனால என் டாட்டர் தான் ஷீஸ் கோயிங் டு பி ஃபுல்லி நான் ஒரு அப்சர்வர் ஆகல. ஓகே, தட்ஸ் ஓகே. ஓகே சார். மாரியப்பன் சார், யூ ஹேவ் எனி ஃபீட்பேக் ஃபார் சிவா? சார், ஏற்கனவே சார் சொன்னதுதான், இந்த பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு மெயினாக இந்த வித்தவுட் நோயிங் தி கிராமர்னு போட்டிருந்தது. பட் ஈஸியாக கேட்சியாக இருக்கு. ஏன்னா அதுதான் நிறைய பேரோட ஹெசிடேஷனு. ஓகே, நல்லா தான் இருக்கு. வேற ஏதாவது ஐடியா இருந்தா அடுத்து சொல்றேன் சார். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது இல்லையா? எஸ் சார். ஆல்ரைட், தேங்க்யூ சார். ஸோ யூ காட் த கிளாரிட்டி சிவா? கிளாரிட்டி கிடைக்குது. ஓகே, யூ டேக் திஸ் அண்ட் மேக் இந்த ஃபீட்பேக் எடுத்துக்கிறேன். நான் என்ன பண்ணலாம் பாருங்க. ஆல்ரைட். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வேற யார்கிட்ட ஆஃபர் இருக்கு? அரோமா, டு யூ ஹேவ் யுவர் ஆஃபர்? Yeah, actually, temporarily I created one after listening to everyone. So you can present your offer. Yeah, so we strive to help new moms and their little ones have clean and tidy house environment with our Glint's Buddy microfiber mop. Okay, please say that again loud. Okay, என்னால கேட்க முடியல. மறுபடியும் ஒரு வாட்டி பிரசன்ட் பண்ணுங்க. Okay, so we strive to help new mom and their little ones have clean and tidy house environment with our Glint's Buddy microfiber mop. With our Glint's Buddy microfiber mop. Without part? Without okay, பரவாயில்ல, that's okay. Without much time consuming cleaning process. Yeah, okay, we help அப்படின்றதுக்கு பதிலா நீங்க ஒரு ப்ராடக்ட் அது. ஓகே, சோ அந்த ப்ராடக்ட்டோட நேம் ஃபர்ஸ்ட் போடுங்க, வீன் போடாதீங்க. ஓகே, வாட் இஸ் தி ப்ராடக்ட் நேம்? Glint's Buddy. Glimpse? Glint's, GLINSEBUDDY. Glint's Buddy. Glint's Buddy helps homemakers, okay, and their newbornன்றது போடாதீங்க. ஓகே, நியூ மாம்ஸ்னு போடுங்க. Glint's Buddy helps new moms to clean their home effectively or clean their homes 3 times faster using the microfiber. What is the technology? Using microfiber mop. Using the microfiber technology without spending too much time on cleaning the houses. So இப்படிதான் நீங்க போடணும். ஓகே, நீங்க ப்ராடக்ட்டை விற்கிறன்றதுக்காக you are not helping, the product is helping their new moms. ஓகே, உங்களோட டார்கெட் வந்து நியூ மாம்ஸ், கரெக்டா? ஏன்னா குழந்தை வச்சிருக்கிறவங்களுக்கு தான் நீங்க அந்த ப்ராடக்ட்டை நீங்க விற்க போறீங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் ஆஃபர். Glint's Buddy mop, Glint's Buddy mopping system, Glint's Buddy mopping system helps new moms to clean their house, clean their home 3 times faster using microfiber technology without spending too much time on the regular cleaning process. So இப்போ சொல்லுங்க அரோமாக்கு. So this is my feedback. ஓகே, ஸோ நீங்க சொல்லுங்க தமிழ் செல்வன், எப்படி இருந்துச்சு உங்க ஃபீட்பேக்? அவங்க கிட்ட வந்து ஒரு சார் நீங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு புரிஞ்சு அப்பீலிங்கா இருந்தது. அவங்க சொன்னதுமே அவங்க டார்கெட் ஆடியன்ஸ் கிளியர், நியூ மாம் அப்படினாலே அது கரெக்டா வந்துரும் அது. அண்ட் அவங்க ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க, அதனால கிளீனா வச்சுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இது அப்பீலிங்கா இருக்கு. ஓகே, வேற யாராவது? சார் ஹரிகிருஷ்ணன் சார். சொல்லுங்க சார். சார், இன்னும் ஒரு சிம்பிள் லாங்குவேஜ்ல இருந்தா நல்லா இருக்குமோன்னு தோணுது சார்.
யூ ஹாவ் டு மேக் இட் வெரி சிம்பிள் அரோமா. ஓகே ஓகே, நீங்க மறுபடியும் நீங்க இதை எழுதிட்டு மறுபடியும் அனுப்புங்க. ஐ வில் ட்ரை டு மேக் இட் சிம்பிளர். வித்தவுட் பார்ட் Yes, கண்டிப்பா sir. இருக்கணும். சி Okay. போன ஆஃபர் ப்ரெசென்ட் பண்ணும்போது வித்தவுட் த கிராமர்னு சொல்லும் போது தான் அவங்களுக்கு புரிஞ்சுதே சில பேருக்கு. புரியுதுங்களா? அது வித்தவுட்ன்றத மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு புரியாது. ஸோ தட் இஸ் அ ரீசன். அந்த ஃபார்முலாஸ்லாம் இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அதுக்காக அந்த வித்தவுட் பார்ட்டை மிஸ் பண்ணாதீங்க. அந்த வித்தவுட்டை வந்து ஏதாவது ஒன்று போட்டிருந்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். இங்க லேடிஸ் இருந்திருந்தாங்கன்னா அவங்க உனக்கு கொடுத்து சொல்லியிருந்திருப்பாங்க. பட் ஸ்டில் யூ நோ தட் யூ மிஸ் தட் வித்தவுட் பார்ட். அப்போ நீங்க அதை போடணும். ஓகே, யா. ஸோ வேற யாராவது? சிவா, யூ ஹாவ் ஃபீட்பேக் ஃபார் அரோமா? இது யாரோட ஆஃபர்? பாரதி சார். வெயிட் பண்ணுங்க சார், வெயிட் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட வரேன். ஆல்ரைட், நான் மறுபடியும் நீங்க ஷேர் பண்ணலாம். நீங்க இவங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இப்போ மற்றவங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கும்போதும் நீங்க இம்ப்ரூவ் ஆவீங்க. ஓகே, ஸோ தட் இஸ் த ரீசன் வை. யா சிவா, நீங்க சொல்லுங்க. சிவா, இடையில எனக்கு ஒரு கால் வந்துச்சு. ஸோ பாரதி, பிளஸி, உங்க ஆஃபர் ஸ்டேட்மெண்ட் இருக்கா? I mean, Yeah, if you yeah, can send it share it again. in. Yeah, sure. Okay. Yeah, sure. So, Glimpse-Berry mopping system helps new moms have their house clean and tidy without putting much effort in the cleaning process. I'm sorry, I didn't correct நீங்க சொன்னதை நோட் பண்ணல. I just observed it. So, Glimpse-Berry shall I mopping system. note it down again? Okay, note it down. Glimpse-Berry mopping system helps new moms to clean their house 3 times faster using the microfiber technology without spending too much time on the cleaning process. This is your offer. அவங்க ஹோம்க்கான ஒரு ஜெல் மாதிரி சொல்றாங்களா? ப்ராடக்ட் என்ன? ஆமா, அது மாப்பிங் சிஸ்டம்ல வந்து ஏதோ ஒரு மைக்ரோஃபைபர் டெக்னாலஜி இருக்கு. அதை வச்சு வந்து ஈஸியா வந்து நியூ மாம்ஸ், அவங்களோட டார்கெட் வந்து புதுசா குழந்தை இருக்கிறவங்க தான். ஸோ அவங்க தான் வந்து கிளீனா வச்சுக்கணும், அந்த மாப்பிங் சிஸ்டம் வச்சு கிளீனா வச்சுக்கணும்னு இருப்பாங்க. ஏன்னா அவங்கள மட்டும் தான் டார்கெட் பண்ண போறாங்க. அவங்களுக்கு மட்டும் தான் அந்த ப்ராடக்ட் வைக்கும். Previously they are selling it for so many people. Now they are going to launch it on Amazon, right, Aroma? Yes. Now they are going to sell it on Amazon. Yeah, you're right. So that is the product they are going to bring. Yeah, they have a supermarket or something. So this is the best selling product. So I told them to do this product. Yes. Yeah, Siva, you have a feedback for him? Yeah, bless you. It looks appealing. It is correlated to the target audience perfectly. நல்லா இருக்கு. I think it will work. Thank you so much. Yeah. So Tamil Selvan Sakaira sir, please. நான் சொல்லிட்டேன் சார், நிறைய அப்பீலிங்கா இருக்கு அவங்களுக்கு. அவங்க சொல்லும் போதே எங்களதுல யார் யார் இருக்காங்க, நியூ பார்ன் பேபி மாம் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு சொல்லலாமா அவங்களுக்கு கேட்டா? கரெக்டா தான் இருக்கு. நான் நேற்று ஒருத்தவங்க பார்த்து வந்தேன். ஸோ உங்களுக்கு சொல்லலாமான்னு தான் கேட்டேன். ஓகே, ஏன்னா இந்த ப்ராடக்ட் எடுத்துட்டு போயிட்டு மேல டார்கெட் பண்ணோம்னா கண்டிப்பா யாருமே வாங்க போறது கிடையாது. ஓகே, ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து ஃபீமேல், அதுவும் எஸ்பெஷலி யாருக்கு அப்பீலிங்காக இருக்கும்னா புதுசாக குழந்தை வச்சிருக்காங்க, கிட்ஸ் இருக்கிறவங்க தான் வந்து க்ளீனாக வச்சுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ தட்ஸ் த ரீசன் வை ஷி டுக் த டார்கெட் மார்க்கெட் அஸ் த நியூ மாம்ஸ். யா, கிரேட். ஸோ சகைரா சார், வாட் யூ திங்க் அபவுட் திஸ் ஆஃபர் சார்? அந்த வித்தவுட்டுங்கிறதுல இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாமான்னு தோணும். கடைசி அந்த ஒரு வார்த்தை மட்டும் இன்னும் எக்ஸ்ட்ரா இன்னொரு இன்ஃப்ளூயன்ஸில் வேற ஏதாவது செலக்ட் பண்ணலாமான்னு தோணுச்சு. வேற கரெக்ட். ஓகே, ஸோ மோர் பவர்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சு. யா, வித்தவுட் பார்ட்டை கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. அந்த வித்தவுட் பார்ட்டில் வந்து ஓல்டு இது என்ன ரீப்ளேஸ் பண்ணுறீங்கன்னு ஒரு 4-5 எழுதுங்க. அப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் வித்தவுட் பார்ட்டில் போடுங்க. ஓகே, ஓகே. மாரியப்பன் சார், டிட் யூ ஹேவ் எனி ஃபீட்பேக் சார்? ஓகே சார், அவங்க நியூ பார்ன் கிட்ஸ் வச்சிருக்கிறவங்க தான் டார்கெட் பண்றாங்கிறது ஈஸியா கேட்சி ஆகுது. நம்ம யாருமே அதுல ரெஃபர் பண்ண முடியும். உங்களுக்கு அவங்கள்ட்ட நியூ பார்ன் இல்லாட்டினா கூட நியூ பார்ன் வச்சிருக்கவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் இருக்கு, இப்படி வருது, நான் பார்த்தேன் அப்படின்னு ஈஸியா ரெஃபர் ஆகும்னு தோணுது எனக்கு. நான் எல்லாருமே நியூ பார்ன் வச்சிருக்க மாட்டாங்க, ஆனா போய் பார்க்க போயிருப்பாங்க, அல்லது உங்க ரிலேட்டிவ்ல இப்படி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யார் இருந்தாலும் இதை சஜஸ்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, யா, கிரேட் சார். ஸோ இப்போ டார்கெட் மார்க்கெட் நம்ம செட் பண்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஓகே,
அந்த ப்ராடக்ட் எல்லாருக்குமே விற்கலாம். பட் ஆனா அதை நம்ம ஸ்பெசிஃபிக் பண்ணி அந்த ஸ்பெசிஃபிக் ஆகி அவங்களுக்கு ஒரு நேம் கிரியேட் பண்ணி அதுக்கு மார்க்கெட் பண்ணும்போது தான் வந்து அது ரொம்ப வந்து அப்பீலிங்கா போகும். அப்பதான் நிறைய பேர் வாங்குவாங்க. இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் அப்படிதான் அப்போதான் நடக்கும். ஓகே. ஸோ அதனால தான் இந்த இதை வந்து எஃபெக்டிவா நம்ம கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? யா, கிரேட் சார், தேங்க்யூ சார். மற்ற எல்லாரும் ஃபீட்பேக் கொடுத்துட்டீங்களா? சகாயரா சார், ஃபின்புரா, நீங்களும் ஹரிகிருஷ்ணன் நீங்களும் கொடுத்துட்டீங்களா? யாராவது கொடுக்கணுமா அரோமாக்கு? ஸோ அரோமா, டு யூ ஹேவ் கிளாரிட்டி நவ்? Yes, yes. So please make this Clear better. ஆயிடுச்சு. Yeah, please make this better. Okay. Sure, sure. So we will see Bharati's offer. Okay, அவர் நிறைய வாட்டி ஷேர் பண்ணிட்டே இருக்காரு. அவருக்கு வந்து ஐ திங்க் he is not technically savvy. ஸோ பாரதி சார், இப்போ நீங்க ஷேர் பண்ணுங்க. பாரதி சார், அவர் ஷேர் பண்ணிட்டே இருந்தாரு, இப்போ வந்து ஷேர் பண்ணல. ஓகே. ஸோ வேற யார்கிட்ட ஆஃபர் இருக்கு? சகாயரா சார், உங்க ஆஃபர் சார்? நான் அதை ஷேர் பண்ணிடுறேன் சார். நீங்க ஷேர் பண்ணுங்க சார். இது பேர்னிங் ப்ராப்ளம்ஸ் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இது What? கொடுக்க போற ஷேர் தெரியுதுங்களா சார்? தெரியுது எஸ் சார். சார். இது என்னென்ன ப்ராப்ளம்ஸ்னு ஒரு 10 பேர்னிங் ப்ராப்ளம்ஸ், அதுக்கு என்னென்ன சால்வ் பண்ற மாதிரி இது இல்லை. ஆனா என்ன அப்படின்னா, நான் வந்து ஹெல்த்துங்கிற பாயிண்ட் கொண்டு போகாம ஒரு நிமிஷம் சார் அந்த ஆஃபர் மட்டும் சார், அந்த ஆஃபர் மட்டும் கொண்டுறேன். ஒரு நிமிஷம். அதெல்லாம் உங்களோட அந்த நம்ம ஐடியல் கஸ்டமர் பண்றது வந்து உங்களோட கிளாரிட்டிக்கு. யா, இதுதான் Correct. இதுதான். ஓகே, யா, கோ ஹெட். I enable seniors to craft a fulfilling, joyful, harmonious, peaceful future with my retirement bliss strategy, empowering them to confront life's uncertainties head on in just 15 days, without anxiety. 15 daysல வந்து என்ன சிச்சுவேஷன் இருந்தாலும் சரி, பீஸ்ஃபுல்லா எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறத அதுக்குள்ள ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுக்கறதா என்னுடைய. ஓகே, யார் ஃபீட்பேக் கொடுக்க போறாங்க இதுக்கு? நான் என்னோட ஃபீட்பேக் கொடுக்குறேன். சொல்லுங்க சார், அடிச்சாரு. ஸ்டாப் ஸ்க்ரீன் ஷேரிங். ஓகே, ப்ளீஸ் தமிழ் செல்வன் யாராவது ஃபீட்பேக் கொடுங்க சார். சிம்பிள், கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம் சார். நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. தட்ஸ் ஓகே. அதுதான் என்னோட இதுவும் சிம்பிளிஃபை பண்ணணும். நம்ம இப்போ பண்ண போறோம். மாயப்பன் சார், உங்களோட ஃபீட்பேக். சார் ஃபுல்லா என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. தேங்க்ஸ் சார். சிவா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நானா தான் சார் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Simplify பண்ணணும். இப்போ சாரோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து சிம்பிளா ஃப்ரேம் பண்ணலாம். ஆமா சார். சார் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் எக்ஸாக்ட்லி யாரு சார்? சீனியர் சிட்டிசன், ஜஸ்ட் ரிட்டையர்டு. சீனியர் சிட்டிசன் அப்படின்ற போது அவங்க ஐ மீன் அது ரொம்ப ப்ராடா இருக்குல்ல, அது இன்னும் கொஞ்சம் நேரோ டவுன் பண்ணா. சரிங்க சார். நீங்க ஷேர் பண்ணிட்டு எனக்கு வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டு எனக்கு அக்சஸ் கொடுங்க. நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணிடலாம். நான் ஆக்சுவலா வந்து ஃப்ரைடே பண்ணியிருந்திருக்கணும், இதை நான் மறந்துட்டேன். நீங்க ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க, எனக்கு அக்சஸ் கொடுங்க, நான் உங்களுக்கு அதை சிம்பிளிஃபை பண்றேன். அக்சஸ் கொடுக்கிறது எப்படின்னு தெரியலையே. இப்போ உங்களுக்கு அப்ரூவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும் பாருங்க. ரைட், அப்புறம் வந்துருச்சு. ரைட், ஓகே. ஓகே, நான் இங்க டைப் பண்ணலாமா? தாராளமா எல்லாத்துக்கும் கூட மாத்திடலாம். ஓகே, ஐ ஹெல்ப் சீனியர் சிட்டிசன்ஸ். சீனியர் சிட்டிசன் நம்ம உங்களோட டார்கெட் செக்மெண்ட் 45 to 55 டிசைட் பண்ணோம். சரிங்களா? கரெக்ட்டுங்களா? இல்ல, அது வந்து வேற எதுக்கு போடணும் சார். அப்புறம் அந்த ஹெல்த்னு வந்தோம்னா அதை டிராப் பண்ணிட்டாங்க. ஓகே, ஜஸ்ட் ரிட்டையர், இப்போ ரிட்டையர் ஆகிறாங்க, ஜஸ்ட் அவங்களுக்கா மாட்டேன். ஏன்னா அந்த ஹெல்த் இஷ்யூக்கா மாத்திரம். ஜஸ்ட் ரிட்டையர் ஆகும், இப்பதான் ரிட்டையர் ஆகிறாங்களா அவங்க. ஓகே, ஐ ஹெல்ப் சீனியர் சிட்டிசன்ஸ் டு நான் உங்களை ஒரு கொஸ்டின் கேட்கறேன். ஃபுல்ஃபில்லிங்கா, ஹார்மோனியஸா, பீஸ்ஃபுல் ஃபியூச்சர் எது சீனியர் சிட்டிசனுக்கு ரொம்ப அப்பீலிங்கா இருக்கும்? பீஸ்ஃபுல் ஃபியூச்சர். பீஸ்ஃபுல் தானே? எல்லாரும் எல்லாருக்கும் இதுவே அப்பீலிங்கா இருந்துச்சுன்னா டைப் வை. பீஸ்ஃபுல் தான் உங்களுக்கு முக்கியம். கரெக்ட்டுங்களா? ஆமா, என்னுடைய கோல் வந்து பீஸ்ஃபுல் தான். Yeah, I help senior citizens to live a peaceful retired life. Peaceful retired life using my கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, பரவாயில்ல. ஓகே, யூசிங் மை ரிட்டையர்மெண்ட் பிளிஸ் ஸ்ட்ராட்டஜின்னு போடாதீங்க, ரிட்டையர்மெண்ட் பிளிஸ் ஃப்ரேம்வொர்க்னு போடுங்க, இல்லைன்னா பிளான் போடுங்க. ஓகே, சரிங்க சார். ஓகே, ரிட்டையர்மெண்ட் பிளிஸ் ஃபார்முலா. பட் ஆனால் இது கொஞ்சம் பெட்டரா பண்ணுங்க. ஓகே, peaceful I help senior citizen to live a peaceful retired life using my retirement bliss formula
வித் இன் ஜஸ்ட் 15 டேஸ்ன்னு போடாதீங்க சார். 15 டேஸ் பண்ண முடியாது. மேபி சரி 3 டைம்ஸ் ஃபாஸ்டர்னு போடலாம். சரி அப்படி ரைட் இல்லைன்னா 5 டைம்ஸ் ஃபாஸ்டர் 10 டைம்ஸ் ஃபாஸ்டர் கூட போடுங்க. பட் ஆனால் சரி 3 ரைட் டைம்ஸ் ஃபாஸ்டர்னு போட்டுட்டு 1 மினிட் டைப் பண்ண முடியல என்னால். 1 மினிட் சார், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. Yeah, 3 times faster. Using my retirement bliss plan using 3 times faster without anxiety ன்னு போட்டிருக்கீங்க. Without the life's stress. அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பீப்புளுக்கு என்ன பெரிய ப்ராப்ளமா இருக்கும், அந்த ப்ராப்ளம்ல ஃபர்ஸ்ட் எழுதிருப்பீங்க இல்லைங்களா, அதை இங்க ஆமா ட்ரை பண்ணுங்க. இப்போ நீங்க சரிங்க சார். present பண்ணுங்க சார், இங்க இப்போ எல்லாருக்குமே புரியும், இங்க இருக்க எல்லாருக்குமே புரியும். கரெக்ட் கரெக்ட். ஸோ தேங்க்ஸ். ப்ரெசென்ட் பண்ணுங்க, இதை ப்ரெசென்ட் பண்ணுங்க. இப்போ I help senior citizens to live a peaceful retire life using my retired bliss formula 3x faster without the life stress. நோ இந்த 3x faster முன்னாடி வரணும் சார், சாரி. I help senior citizens to live a peaceful retired life 3 times fasterன்னு வரணும், சரிங்களா? அது நான் டைப் பண்ணும்போது மாறி வந்துடுச்சு. ஓகே, 3x இல்லைன்னா அந்த ஃபாஸ்டர்லாம் கூட தேவையில்லை, ஏன்னா சீனியர் சிட்டிசனுக்கு வந்து அந்த அவங்களுக்கு டைம் தேவையில்லை டைம் அவங்களுக்கு டைம் நிறைய இருக்கும். அது ஃபாஸ்ட். இப்போ ஒரு பிசினஸ் பண்றவங்களுக்கு தான் ஃபாஸ்டான இன்கம் தேவைப்படும். ஆமாம் அதான் அவங்களுக்கு தான் தேவை. அவங்களுக்கு பீஸ்ஃபுல் வித்தவுட் அந்த அவங்களுக்கு பெரிய பிரச்சனையே உடம்புல தான் சார் இருக்கும். ஓகே, உடம்புலையும் மனசுலையும் தான் இருக்கும். ஸோ ஆங்ஸைட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ் ஒர்க் ஆகும். ஓகே, அதனால 3 டைம்ஸ் ஃபாஸ்டர் அவங்களுக்கு அப்பீலிங்கா இருக்காது. ஆமா கரெக்ட். வித்தவுட் லைஃப்ஸ் ஆங்ஸைட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு போடுங்க. கடைசியில வித்தவுட்ல ஆங்ஸைட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ் போடுங்க. சரிங்க சார். 3 டைம்ஸ் ஃபாஸ்டர் வேண்டாம். இது இந்த ஒர்க் ஆகும் சார். ஐ ஹெல்ப் சீனியர் சிட்டிசன்ஸ் டு லிவ் அ பீஸ்ஃபுல் ரிட்டையர்ட் லைஃப் யூசிங் மை ரிட்டையர்மெண்ட் பெஸ்ட் ஃபார்முலா வித்தவுட் லைஃப்ஸ் ஆங்ஸைட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ். ஸோ இது இந்த ஆஃபர் உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ இது என்னோட ஃபீட்பேக் தான். என்னோட ஃபீட்பேக் வந்து மக்களை ரீச் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இருக்கும். ஓகே, பட் இங்கே இருக்கிறவங்க தான் உண்மையான மார்க்கெட். அவங்க சொல்லட்டும், அவங்க வந்து ஸோ ப்ளீஸ் கிவ் ஃபீட்பேக் ஃபார் சகாய்ராஜ் சார். ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மட்டுமா இல்லை எப்படி சார்? எல்லாருக்கும் சார், எல்லாருக்கும். கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அவர் டார்கெட் பண்ண முடியாது, ஏன்னா அவர் வந்து அந்த ஏதோ ஒரு லீகல் இஷ்யூ இருக்குன்னு சொன்னார். அதனால தான் வந்து அப்படி பண்ண முடியாது. யா சார், கோ ஹெட் சார். வேற யார் இருக்காங்க? ஸோ மாரியப்பன் சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு ஆஃபர் பத்தி? எப்படி இம்ப்ரூவ்? ஓகே தான் சார், ஓகே தான். ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டிங்கிறது ஓகே, அது கரெக்டா இருக்கு. அதான் சைக்கலாஜிக்கல், அதனால அது கரெக்டா இருக்கும். சார் மறுபடியும் ஒரு வாட்டி பிரசன்ட் பண்ணுங்க சார், அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஐ ஹெல்ப் senior citizens to live a peaceful retired life using my retirement bliss formula without the life's anxiety and stress. இப்போ முன்னாடி பிரசன்ட் பண்ணதுக்கும் இப்போ பிரசன்ட் பண்ணதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு நீங்க சொல்லுங்க. சோ இதான் சரி, இதான் கரெக்ட்டா ஒழுங்கா இருக்கு. அது நீங்க சொல்றீங்க, மத்தவங்க சொல்லட்டும். ஓகே, அரோமா வாட்டி சிவா நீங்க சொல்லுங்க. முன்னாடி பிரசன்ட் பண்ணதுக்கும் இப்போ பிரசன்ட் பண்ணதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? நிச்சயமா வாஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. இது கிறிஸ்பா இருக்கு. முன்னாடி நிறைய சொல்லும்போது டைல்யூட் ஆயிடுச்சு, இப்போ கரெக்டா இருக்கு. ஸோ அதனால தான் சார் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக கம்யூனிகேட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ மக்கள் அதை ரீச் பண்ணும் சார். ஓகே, ஸோ அதனால தான் மக்கள் உள்ளே வர்றதுக்காக தான் நம்ம இந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் நிறைய பேரை ரீச் பண்ண, நிறைய சீனியர் சிட்டிசன்ஸை ரீச் பண்ண போறீங்க. ஓகேங்களா? சீனியர் சிட்டிசனுக்கு நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் பண்ணலாம் சார், ஃப்ரீ செஷன்ஸ் பண்ணலாம் சார். நீங்கள் வந்து பேமெண்ட் கேட்வே அப்ளை பண்ணணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. மக்கள் உங்களை பார்த்தாலே வருவாங்க. நான் உங்களோட பர்சனாலிட்டியை வச்சு சொல்கிறேன். நீங்கள் இதை வந்து ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக எவ்ரி செஷன் ஒரு 50லேருந்து 70 பேர் வருவாங்க சார் கண்டிப்பாக. ஓகே, பட் ஆனால் வந்து ஸோ ஓகே, நானே பேசிகிட்டு இருக்கேன். ஸோ மற்றவங்க ஹரிகிருஷ்ணன் சார், நீங்கள் உங்களோட ஃபீட்பேக் சார். சகாய்ராஜ்க்கு ஒருத்தரோட ஃபீட்பேக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமாங்க சார். இப்போ கொடுத்தது ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கு சார். ஓகே, எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் சார்? சார் படன் சார்,
எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அந்த ஆஃபரை? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல சார், இது சிம்பிளா ஆக்சசபிளா இருக்கும் சார். புரியுற மாதிரி இருக்கு சார். புரியுற மாதிரி இருக்கு. முதல்ல காம்ப்ளிகேட்டடா இருந்த மாதிரி இருந்தது சார். முதல்ல இருந்தது என்னேபிள் அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. அதை விட இது சிம்பிளிஃபைடா கன்வின்சிங்கா ஃபீல் ஆகுது சார். ஓகே, பெட்டரா இருக்கு சார். தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். ஸ்ரீனி எல்லாரும் கொடுத்துட்டாங்க இல்லையா? தமிழ் சொல்லன் கொடுத்தாரா? இல்ல சொன்னேன் சார். பாரதி சார், Okay. பாரதி இல்ல சார், காட்டக்கூடாது. ஓகே, பாரதி அவர் மறுபடியும் பண்ணிட்டார் சார். ஓகே, நம்ம அவருக்கு டைம் கொடுத்தோம். அவர் வந்து இது டெக்னிக்கலா சேவையா இல்லாததால மறுபடியும் பண்றாரு. ஓகே, என்னைய மாதிரி. ஓகே ஓகே. அவரு பாரதி நீங்க பிரசன்ட் பண்ணுங்க, தமிழ்லயே சொல்லுங்க. பிரசன்ட் பண்ணிருக்கேன், ஒரு நோட் வந்திருக்கு பாருங்க. நாங்க படிக்க முடியாது பாரதி, நீங்க பிரசன்ட் பண்ணுங்க. தமிழ்ல கூட பண்ணுங்க, பரவாயில்ல. நான் இங்கிலீஷ்ல எழுதியிருக்கேன் சார். தமிழ்ல இது வேர்ட்ஸ் எல்லாம் மாறும், நான் Okay. அப்புறமா தான் மாத்தணும். ஐ ஹெல்ப் ஹோம் மேக்கர்ஸ் டு பிகம், தெரியுதா சார்? தெரியுது சொல்லுங்க. I help homemakers to become a personal health coach to easy recover from the side effects of physical alignment to 3 times faster using my cellular energy therapy course without sacrificing current responsibilities. அதாவது வீட்ல ஹோம் மேக்கர்ஸா இருக்கிறவங்க ஹெல்த் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு வெளியில கிடைக்காது, சரிங்களா? இங்க இருக்கிறவங்க கேட்பாங்க, அதனாலதான் நான் இதை எழுதுறேன். ஓகே, அவர் வந்து ஆக்சுவலா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு மேல ஒரு கிளாஸ் எடுத்திருக்காரு. இப்ப நிறைய இடத்துல பிசிக்கல் ஒர்க் ஷாப்ஸ் பண்ணி இந்த மாதிரி செல்லுலர் எனர்ஜி தெரப்பியே சொல்லி கொடுத்துருக்காரு கடந்த 10 வருஷமா. ஏன்னா 5,000 பேருக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு. ஓகே, ஸோ நான் அதை தான் இப்போ வந்து சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஐ ஹெல்ப் ஹோம் மேக்கர்ஸ். பர்சனல் ஹெல்த் கோச்னு ஏன் போட்டீங்க? அவங்களுடைய ஹெல்த்துக்கு பாத்துக்கிறதா, இல்லைன்னா ஹெல்த் கோச்னே போடலாம். பர்சனல்னா அவங்கள மென்ஷன் பண்றதுக்காக நம்ம சொன்னேன். இல்ல, இது வரக்கூடாது சார். ஐ ஹெல்ப் ஹோம் மேக்கர்ஸ் டு லிவ் அ டிசீஸ் ஃப்ரீ லைஃப் சார். ஓகே சார், ஓகே டு லிவ் அ டிசீஸ் ஃப்ரீ லைஃப் 3 times fasterன்னு போடலாம். faster using my cellular energy therapy. ஓகே, ஆமா, எனர்ஜி தெரப்பி கோர்ஸ்னு போடக்கூடாது சார். செல்லுலர் எனர்ஜி தெரப்பி போட்டுட்டு வித்தவுட் சாக்ரிஃபைசிங் கரண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் போடாதீங்க. வித்தவுட் த சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் மெடிசன் போடுங்க. சைடு ஓகே ஆஃப் வெஸ்டர்ன் மெடிசன். ஓகே, ஸோ இப்போ இதை ப்ரெசென்ட் பண்ணுங்க. ஏன்னா அவங்க வந்து மெடிசன் யூஸ் பண்ண போறது கிடையாது இல்லையா இந்த செல்லுலர் தெரப்பில. ஸோ அதனால நான் மெடிசன் போடுங்க. ஓகே, வெஸ்டர்ன் மெடிசன். ஸோ இதை வந்து ஹோம் மேக்கர்ஸ்ன்றது நீங்க மெஜாரிட்டி உங்களுக்கு உமன் தான் வந்தாங்க, அதனால தான் நம்ம ஹோம் மேக்கர்ஸ்ன்னு போட்டிருக்கோம், சரிங்களா? ஓகே உங்களுக்கு அதுதான் உங்களோட ஐடியல் கஸ்டமர் உமன் மட்டும் தானே? ஆமா சார், ஆமா. ஓகே, ஐ ஹெல்ப் ஹோம் மேக்கர்ஸ். மிடில் ஏஜ்டு உமன் கூட போடலாம். ஹோம் மேக்கர்ஸ்ன்னு போட பதிலா நீங்க ஒர்க்கிங் பீப்புளும் உங்களுக்கு வந்தாங்க அப்படின்றதுக்காக மிடில் ஏஜ்டு உமன். யா, ஓகே, நீங்க ப்ரெசென்ட் பண்ணுங்க சார் இத. I help homemakers. I help homemakers or middle-aged women to live disease-free life 3x faster using the cellular therapy without side effects of Western medicine. Yeah. இப்ப சொல்லுங்க, அவருக்கு எப்போல இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு இதை பண்றதுக்கு. இப்போ அவருக்கு ஃபீட்பேக் கொடுங்க எல்லாரும். ஸோ யார் கொடுக்க போறா? தமிழ் செல்வன். அப்பீலிங் இருக்கு சார். சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் சார். செகண்ட் ஒன். எஸ் சார், செகண்ட் ஒன். கரெக்ட்டுங்களா? ஓகே, அவருக்கு வந்து இதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றதுக்கும் நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும். எஸ் சார். இதை அழகா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க சார், உங்களுக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு மக்கள் வருவாங்க, சரிங்களா? அடுத்து யாரு? சகாயரா சார், என்ன நினைக்கிறீங்க இந்த ஆஃபர் பத்தி? இந்த வெஸ்டர்ன் மெடிசன் வந்து கண்டிப்பா சிக்கலாகும் சார். சைடு எஃபெக்ட்ஸ் மட்டும் போட்டு நிறுத்திக்கலாம் சார். அதோட சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் மெடிசன் வித்தவுட் மெடிசன் போட்டுக்கலாம் சார். வித்தவுட் மெடிசன் போடுங்க. கரெக்ட்டுங்களா? ஏன்னா வெஸ்டர்ன் மெடிசன் போடும்போது ப்ராப்ளம் வரும். ஏன்னா லீகல்ல இருந்த ஒரு நிறைய லீகல் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால சொல்றாரு வித்தவுட் மெடிசன்ஸ் போடுங்க.
அது மாதிரி ஓகே செல்லுலா எனர்ஜி தெரப்பி, செல்லுலா தெரப்பி மட்டும் போடலாம் சார். நீ எவ்வளோ சுருக்கிறது நல்லது, எனர்ஜிங்கிறத விட குறைச்சிக்கலாம் சார். அது நம்ம கிளாஸ் அடுத்தமா சொல்லிக்கலாம். செல்லுலார் தெரப்பி அவ்வளவுதான். இல்ல இல்ல இது செல்லுலாருக்கு எனர்ஜி கொடுக்கறது பாடியிலேயே இன்பில்டா இருக்கு சார், அதை தான் சொல்றோம் நம்ம. அதான் அது செல்லுலார் தெரப்பினா வேற மாதிரி, அது வந்து வேற போயிடுது. சரி, ரைட் ஓகே சார். வெஸ்டர்ன்ல போயிடும். ஓகே சார். அப்படின்னா ஒரு அப்ரிவேஷனா மாத்திக்கலாமா சார்? சிஇடி அந்த மாதிரி. அப்படி போடுங்களா, அந்த மாதிரி போடுங்களேன். ஒரு கியூரியாசிட்டி, ஒரு இது வர்ற மாதிரி, ஒரு சுவாரஸ்யமா போட்டுக்கலாம் சார். சிஇடினா அப்படி போடுங்க. சிஇடி இல்ல அது அவங்களுக்கு புரிய வேணாமா? உமன்ஸ் அது போல என்கொயரி வரும். என்கொயரியே பண்ண மாட்டாங்க. அப்படியா? எத்தனை பேருக்கு எல்எம்எஃப்னா என்னன்னு தெரியும்? சரி, அப்ப நான் அப்படியே போட்டுறேன். ஓகேங்களா? சிஇடி ஃப்ரேம்வொர்க், சிஇடி ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. தட்ஸ் ஓகே. சிஇடி ஃப்ரேம்வொர்க் இல்லனா சிஸ்டம்னு போடலாமா? ஃப்ரேம்வொர்க், சிஇடி ஃபார்முலா, ஃப்ரேம்வொர்க், சிஸ்டம் என்ன வேணா போடுங்க. ஓகே, இதை நம்ம காம்ப்ளெக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஃபீட்பேக் எடுப்போம். இது இந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு வரும். நீங்க இங்க போயிட்டு நீங்க பண்ணிக்கோங்க சார். ஓகே. மாரியப்பன் சார், ஓகே சார். ஆக்சுவல் டாக்டர் அவர் வந்து சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் இந்த ஆஃபர் பத்தி? இதுல இந்த வித்தவுட் சைடு எஃபெக்ட் ஆஃப் அதெல்லாம் இல்லாம வித்தவுட் மெடிசின்ங்கிறது ரொம்ப கரெக்டா இருக்கு சார். வித்தவுட் இதுல மெடிசன். எல்லா மெடிசனும் கரெக்ட். அடுத்தது வந்து இந்த சுருக்கி போடுறதா பெஸ்டா இருக்கும். ஏன்னா செல்லுலார் எனர்ஜி தெரப்பி எல்லாமே இதுலயே சொல்லாம சிஇடி மெத்தட் அந்த மாதிரி போட்டுக்கிட்டோம்னா, அப்படின்னா என்னன்னு கேட்டு என்கொயரி வரும். அப்ப நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்றப்ப ஈஸியா கிளாஸ்க்கு வருவாங்க, அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகவாது வருவாங்க. இந்த கியூரியாசிட்டியை கிரியேட் பண்றதுக்கு அது யூஸ் ஆகும் சார். கரெக்ட் சார். டிசைர் கிரியேட் அப்ப போய் கூகுள்ல போய் தேடிட்டு இருப்பாங்க அகைன் செல்லுலார் எனர்ஜி தெரப்பி. மேபி சார் பேசுறதே கூட வரலாம், சேர்த்தா அங்கேயும் பேசுவார், அவங்க வராம கூட போகலாம். சொல்றது நெகட்டிவாகவும் சொல்றேன். இப்ப தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு கியூரியாசிட்டியில வந்தாங்கன்னா தான் அதை போய் 4 பேர்த்துட்டு அவங்க ஷேர் பண்ணுவாங்க. குட் 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 சார். பெட்டரா இருக்கும். வித்தவுட் மெடிசன் தான் நிறைய பேர் தேடிட்டு இருக்கிற இது இன்னைக்கு. அதுக்கு இது ரொம்ப கேட்சியா இருக்கு. நீங்க சொல்ற ஃபீட்பேக் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு சார். ஆக்சுவலா நீங்க ரொம்ப கிளாரிட்டியா பேசுறீங்க மாரியப்பன் சார். நீங்க சொல்ற, ஏன்னா நீங்க இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க, அதனால உங்களுக்கு பெட்டரா ஃபீட்பேக் கொடுக்குறீங்க. தேங்க்ஸ் சார். வேற யாராவது? ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் ஃபீட்பேக். நான் ஸ்டாப் ஸ்க்ரீன் ஷேரிங். ஐ வில் ஜஸ்ட் ஸ்டாப் ஸ்க்ரீன் ஷேரிங். சொல்லுங்க சார். ஹரிகிருஷ்ணன் சார், வாட் யூ திங்க் அபவுட் தட் ஆஃபர் பாரதிக்கு? சார் எடிட் பண்ண பிறகு நல்லா இருக்கு சார். அது சிஇடி ஃபார்முலான்றது நல்லா இருக்கும் சார், அப்டேட்டிங்கா இருக்கு சார். ஓகே. வித்தவுட் சார் சொன்ன மாதிரி, டாக்டர் சார் சொன்ன மாதிரி வித்தவுட் மெடிசன் மட்டும் எடுத்தோம்னா நல்லா இருக்கும். ஓகே, ஸோ அது ஈஸியா வின் பண்ணுது. ஸோ வித்தவுட் மெடிசன், அவ்வளோதான். வித்தவுட் மெடிசன்ஸ், மற்றபடி வேற எதுவுமே இன்க்ளூட் பண்ணணும்னு அவசியம் இல்லை சார். ஓகே, பாரதி அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியல. ஸோ வித்தவுட் மெடிசன்ஸ், ஸோ அதுதான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து அதை தான் கனெக்ட் பண்றாங்க. ஸோ டெஃபினெட்லா அதை போட்டுக்கோங்க சார். பாரதி சார். ஓகே சார். ஓகேங்களா? ஸோ அப்புறம் வேற யார்கிட்ட ஃபீட்பேக் இருக்கு அவருக்கு, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்? சிவா, நீங்க கொடுத்தீங்களா? சிவா, நீங்க அவருக்கு கொடுத்தீங்களா அவருக்கு ஃபீட்பேக்கு? அதான் இந்த இதுதான் ஃப்ரேம் ஒர்க், அது கொஞ்சம் ப்ராடா இருந்துச்சு, அதை சிம்பிளிஃபை பண்ண நல்லா இருக்கும்னா இப்போ ஓகே. தட்ஸ் ஓகே, ரைட்? ஓகே. ஸோ ஓகே, வேற யார்கிட்ட சார்? ஹரிகிருஷ்ணன் சார், உங்க ஆஃபர் இருக்குங்களா? இருக்கு சார், ஷேர் பண்ணலாமா சார்? ஓகே. One minute, நான் ஒரு ஃபீட்பேக் கொடுக்கலாமா? ப்ளீஸ். நான் அதான் கேட்டுட்டே இருக்கேன். சொல்லுங்க. சாரி, ஆக்சுவலி ஹோம் மேக்கர்ஸ் விட மிடில் ஏஜ்ட் விமன் தான் வந்து ஃபீலிங்கா இருக்கு என்ன பொறுத்த வரையும். பிகாஸ் மிடில் ஏஜ் விமனுக்கு தான் லாட் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ விமன் மட்டும் டார்கெட் பண்ணா நல்லா இருக்கும். மிடில் ஏஜ் விமன் ஹோம் மேக்கர்ஸ் தவிர இட் வில் பி மச் பெட்டர். மிடில் ஏஜ் போடணுமா? மிடில் ஏஜ் போடக்கூடாது. மிடில் ஏஜ் வுமன் மட்டும் போட சொல்றாங்க அவங்க. ஓகேங்களா? ஹோம் மேக்கர்ஸ் போடாதீங்க. போட்டுருக்கேன். அதான் போட்டுருக்கேன். என்டையர் விமன் டார்கெட் பண்ற மாதிரி இருக்கும். அப்பதான் இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, தேங்க் யூ. சோ உங்களோட டார்கெட் 35ல இருந்து 45 தான் நினைக்கிறேன் சார், எனக்கு ஞாபகம் இல்ல. சோ அப்ப ஹோம் மேக்கர்ஸ் மிடில் ஏஜ் வுமன் அதை மட்டும் போடுங்க. ஓகேங்களா? ஓகே, அததான் போட்டுருக்கேன். ஷேர் பண்ணிருக்கேன் இதுல சாட்ல.
ஓகே சார். சார் அது உங்களோட இதுக்கு சார். இப்போ இவங்க கொடுத்த ஃபீட்பேக்ல இருந்து நீங்க எடுத்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணுங்க சார். ஆல்ரைட். யா, தேங்க்ஸ். ஸோ Okay, okay. ஷேர் பண்ணுங்க சார். ஹரிகிருஷ்ணன் சார். யா. Yes, sir. I help IT professionals to achieve their financial goals 5x faster through my financial planning framework without huge investment and stress. Yeah, it's very appealing சார். ஐ திங்க் நான் உங்களுக்கு எழுதி கொடுத்துருந்தேனா இதை அந்த 3 இல்ல நாள் அந்த ஃப்ரீ அந்த ட்ரையல் செஷன்ல எடிட் சில சஜஷன்ஸ் கொடுத்திருந்தீங்க சார், அதை வச்சு இது கிரியேட். ஓகே. ஸோ this offer is appealing and it will work, sir. Achieve their financial goals 5 times faster using my financial planning framework without huge investments. I think huge investments and stress. Okay. இது அப்பீலிங்கா தான் சார் இருக்கு. Yeah, this is very good offer. IT professionals மட்டும்தான் உங்க டார்கெட். Yes sir. Throughன்றதுக்கு பதிலா யூசிங் அப்படினு போட்டுக்கலாமா சார்? Yeah, using my. Okay sir. Thanks sir. ஹரிகிருஷ்ணன், நீங்க வந்து அந்த 1-to-1ல அந்த இது எல்லாமே பண்ணி முடிச்சிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு இதுதான் ஐடி ப்ரொஃபஷனல் தான் உங்க டார்கெட்டான்னு நம்ம டிசைட் பண்ணியிருப்போம். பட் ஓகே, இந்த ஆஃபர் உங்களுக்கு ஐடி ப்ரொஃபஷனல் தான் நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டா இந்த ஆஃபர் நீங்க யூஸ் பண்ணுங்க. இட் வில் டெஃபினெட்லி ஒர்க். ஃபினான்ஷியல் பிளானிங் ஃப்ரேம் ஒர்க். யா, இது அப்பீலிங்கா இருக்கு சார். ஓகே. யா, ப்ளீஸ் ஃபீட்பேக் ஃபார் ஹரிகிருஷ்ணன் சார். ஹவு டு இம்ப்ரூவ் திஸ் ஆஃபர்? அந்த ஃபினான்ஷியல் பிளானிங் ஓபனா பண்ணாம வேற ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க் கூட நிறுத்திடுங்க. கொஞ்சம் பெட்டரா இருக்கும் தோணுது. யா, எஃபெக்டிவான கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து ரொம்ப ப்ராடா இருக்கு. வேற இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா கிரியேட் பண்ணலாம். ஷூர் சார். ஓகே. ஃபினான்ஷியல் பிளானிங்ன்றது எல்லாருக்குமே தெரியுங்களா? எல்லாருமே தெரியும். அதான் ஃபினான்ஷியல் பிளானிங்னு நீங்க எப்படி இதை அணுகணும்னு நான் சொல்றேன். ஃபினான்ஷியல் பிளானிங்னா முதல்ல உங்க மைண்ட்ல என்ன சார் ஞாபகம் வருது? சரி, இதை நம்ம குரூப்பாவே பண்ணுவோம். அந்த வெஹிக்கிள் எப்படி கிரியேட் பண்ணணும்னு நான் சொல்றேன். சார், மாரியப்பன் வந்து ஃபினான்ஷியல் பிளானிங்லேயே இருக்கு. அவர் டாக்டர், சரிங்களா? சார் மாரியப்பன் சார், ஃபினான்ஷியல் பிளானிங்னு சொல்லும் போது உங்க மைண்ட்ல முதல்ல என்ன வருது சார்? முதல்ல வர்ற இது சொல்லுங்க. சேவிங்ஸ் சார். சேவிங்ஸ். ஓகே, நோட் பண்ணுங்க சார். ஹரிகிருஷ்ணன் நோட் பண்ணுங்க. சேவிங்ஸ். எல்லாரும் சொல்லுங்க. சேவிங்ஸ். சாரி, எல்லாரும் சொன்னதால என்னால இது பண்ண முடியல. ஃபியூச்சர் சேவிங்ஸ் சார். ஃபியூச்சர் சேவிங்ஸ். ஓகே. அப்புறம் சிவா, வாட் டு யூ திங்க்? ஃபினான்ஷியல் பிளானிங் இன்கம் எப்படி growth பண்ணலாம்? ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். ஒரு வேர்ட்ல சொல்லுங்க. ஒரே ஒரு வேர்ட்ல பண்ணீங்க. என்ன மைண்ட்ல முதல்ல வருது உங்களுக்கு? ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். சாரி, டாக்ஸ் சேவிங்ஸ். தமிழ் செல்வன், உங்களுக்கு மைண்ட்ல என்ன முதல்ல ஞாபகம் வந்துச்சு? சேவிங்ஸ் தான் சார். சேவிங்ஸ் தான். ஃபினான்ஷியல் பிளானிங். சகாயரா சார், ஃபினான்ஷியல் பிளானிங்னா என்ன முதல்ல ஞாபகம் வந்துச்சு? சேவிங்ஸ். சோ ஸ்ரீனி இல்ல. அசெட் பில்டிங். ஓகே. சோ இப்போ தமிழ் செல்வன், சாரி பென்புரா கன்சல்டிங், சாரி ஹரிகிருஷ்ணன், ப்ளீஸ் அத நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ இவங்க சொன்னதெல்லாம் எழுதிட்டீங்களா? இப்ப ஷேர் பண்ணுங்க. இப்போ ஸ்கிரீனை ஷேர் பண்ணுங்க. நான் அந்த வெஹிக்கிள் எப்படி கிரியேட் பண்றேன்னு சொல்றேன். ஃபினான்ஷியல் பிளானிங்னு நீங்க சொன்னீங்கன்னா யாரும் வரப்போறது இல்ல. அத இவங்க சொன்னதெல்லாம் எழுதுனீங்க இல்லையா? சேவிங்ஸ், டாக்ஸ் பிளானிங். எஸ் சார். அடுத்தது ஃபியூச்சர் சேவிங்ஸ், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். ஓகே. ஸோ என்னை பொறுத்தவரையும் டாக்ஸ் சேவிங்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து அப்பீலிங்காக இருக்கும். ஸோ ஐ ஹெல்ப் ஐடி ப்ரொஃபஷனல் டு அச்சீவ் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு பதிலாக ஐ ஹெல்ப் ஐடி ப்ரொஃபஷனல் டு சேவ் டேக்ஸ் அப்படின்னு போட்டு சேவ் டேக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இது கிரியேட் பண்ணிங்கன்னா இன்னும் அவங்களுக்கு ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும். ஓகே, நான் அதெல்லாம் டைப் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இது ரொம்ப ப்ராடாக இருக்கிறதால நான் வந்து சொல்கிறேன். ஓகே, இதை வந்து நீங்கள் அவுட்கம்ல போடலாம் சார். அச்சீவ் யுவர் ஃபினான்ஷியல் கோல்ஸ் வந்து அவுட்கம்ல போடலாம். ஆஃபரில் போடுறதுக்கு பதிலாக இதை இப்படி போடுங்க. ஓகே, எல்லாம் என்ன சொன்னாங்க? டாக்ஸ் பிளானிங், சேவிங்ஸு, ஃபியூச்சர் சேவிங்ஸு, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஒரு வார்த்தை சிவா சார் சொன்னார் சார். அது அவுட்கம் சார். அவுட்கம் சேவிங்ஸு, ஃபியூச்சர் சேவிங்ஸு. ஃபியூச்சர் சேவிங்ஸ்ன்றது செக்யூரிட்டியில் வரும் சார். ஓகே, ஃபியூச்சர் சேவிங்,
நீங்க என்ன செக்யூர் பிளானிங் அப்படின்னு போடலாம் இங்க. ஸோ டேக்ஸ் பிளானிங், சேவிங்ஸ், ஃபியூச்சர் சேவிங்ஸ் இதை வச்சு ஒரு ஃப்ரேம்வொர்க் கிரியேட் பண்ணுங்க சார் இங்க. ஓகே, ஃபினான்ஷியல் பிளானிங் ஃப்ரேம்வொர்க்கு பதிலாக டாக்ஸ் பிளானிங் ஃப்ரேம்வொர்க் ஆர் ஃபியூச்சர் சேவிங்ஸ் இந்த மாதிரி ஒன்று. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஃப்ரேம்வொர்க்கும் கொடுக்கலாமா சார்? ஃபினான்ஷியல் குட், வெரி குட். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஃப்ரேம்வொர்க்னு போடுங்க. ஓகே, டைப் பண்ணிக்கோங்க. ஓகே சார். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஃப்ரேம்வொர்க் போட்டுட்டு இங்கே வந்து ஐ ஹெல்ப் ஐடி ப்ரொஃபஷனல் டு டூ எஃபெக்டிவ் டேக்ஸ் சேவிங்ஸ். எல்லாரும் சேவிங்ஸ் தானே சொன்னாங்க, பிளானிங்க்கு பதிலாக டேக்ஸ் சேவிங்ஸ்னு போடுங்க. புரியுதுங்களா? இதுக்கெல்லாம் நீங்க செக் பண்ணுவீங்க. இதுக்காக தான் உள்ள வருவாங்க மக்கள். ஐ ஹெல்ப் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் டு டூ எஃபெக்டிவ் டேக்ஸ் சேவிங்ஸ் யூசிங் மை ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஃப்ரேம்வொர்க் வித்தவுட் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ். முடிஞ்சிச்சு. ஏன்னா அவங்களோட பிக்கஸ்ட் ப்ராப்ளம் அந்த டேக்ஸாக தான் இருக்கும். ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய சம்பாதிப்பாங்க, அவங்களோட பிக்கஸ்ட் ப்ராப்ளம்ஸ் டேக்ஸ் சேவிங்ஸாக இருக்கும். அச்சீவ் ஃபினான்ஷியல் கோல்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதை வந்து அவுட்கம்ல போட்டுக்கலாம். ஓகே, ஐ ஹெல்ப் ஐடி ப்ரொஃபஷனல் டு டூ எஃபெக்டிவ் டேக்ஸ் சேவிங்ஸ் ரிமூவ் பண்ணிடுங்க யூசிங் மை ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஃப்ரேம்வொர்க் வித்தவுட் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ். அவ்வளோதான் சார். இது ஐடி ப்ரொஃபஷனலை ரீச் பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு இப்போ அந்த ஆஃபரும் இந்த ஆஃபரும் பக்கத்தில் வைக்கும்போது எந்த ஆஃபர் ஒர்க் ஆகும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாரும் செகண்ட் சொல்லுவாங்க. எது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த ஆஃபரை யூஸ் பண்ணுங்க சார். ஓகே, கிளியரா சார்? ரைட் சார். ஓகே, ஐ திங்க் எல்லாரும் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. யா, ஸோ எப்படி இருந்தது இந்த செஷன்? ஸோ இதே தான் நம்ம ஒரு வாரமும் பண்ண போகிறோம். இதை வந்து நீங்கள் வந்து ரெக்கார்டிங் பார்த்தாலாம் வந்து உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது, அதனால் லைவாக வாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து இதை அவுட்கம்க்கு பண்ண போகிறோம், அவுட்கம்க்கும் வீடியோக்கும் பண்ண போகிறோம். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் ட்ரை பண்ணலாமா? யாரு சார்? நீங்கள் சாரி மறந்துட்டேன், நீங்கள் 1-to-1 வரல இல்லையா, அதனால் உங்கள்கிட்ட ஆஃபர் இருக்குங்களா? மாரியப்பன் சார். Mariappan sir, yeah, you can go ahead sir. Okay sir, I help to working women for complete relief from low back pain through IHS therapy in less than 3 weeks without painkillers and surgery. சார் உங்களை பார்க்க முடியல எங்களால, வீடியோ ஆன் பண்ணிட்டு நீங்க சொன்னீங்கன்னா எல்லாரும் கனெக்ட் பண்ணுவாங்க. இன்னொரு தடவை சொல்றேன், I help to working women for complete relief from low back pain through IHS therapy in less than 3 weeks without painkillers and surgery. Okay sir. Okay, so women தானே, women மட்டும் டார்கெட் பண்றீங்களா? Yes sir. Okay sir, without painkillers and okay sir, it's very good sir. From lower back pain மறுபடியும் சொல்லுங்க சார். I help to working women for complete relief from low back pain through IHS therapy in less than 3 weeks without painkillers and surgery. இது கொஞ்சம் அந்த டார்கெட் செக்மெண்ட்டை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் சார். ஐ ஹெல்ப் ஒர்க்கிங் உமன்னு போட்டுருங்க. சிம்பிள், ஒர்க்கிங் உமனை மட்டும் தானே டார்கெட் பண்ண போகிறோம், ஆர் ஒர்க்கிங் உமன் அண்ட் ஹோம் மேக்கர்ஸா? மாரியப்பன் ஒர்க்கிங் உமன் வைக்கலாம், அல்லது ஆஃப்டர் டெலிவரின்னு கூட போட்டுக்கலாம் சார். சிசேரியன் நார்மல் டெலிவரி அந்த மாதிரி மீன் பண்றேன். ஓகே, அதுவும் நல்ல டார்கெட் செக்மெண்ட் தான் சார். அப்பதான் உங்களுக்கு பேக் பெயின் அதிகமா இருக்கும் இல்லையா? அவங்க தான் ரொம்ப இதாக இருப்பாங்க. ஸோ ஐ ஹெல்ப் நியூ மதர்ஸ்னு போட்டுருங்க சார், சிம்பிள். ஓகே, ஐ ஹெல்ப் நியூ மதர்ஸ். ஓகே, நியூ மதர்ஸ்லாம் என்னன்னா இப்போ ஆஃப்டர் 5 years கூட லோ பேக் பெயின் இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனாலதான் அது போட முடியல, நியூ மதர்ஸ்னு போட முடியல. அது எல்லாருமே நியூ அப் டில் 3 வருஷம் வரையும் நியூ மதர்ஸ் ஒர்க் ஆகும் சார். ஓகே, டார்கெட்டிங் இருக்கு ஃபேஸ்புக்ல. ஓகே, யார்கிட்டெல்லாம் 5 வயசுக்கு கம்மியாக குழந்தை இருக்கோ அவங்கள நம்ம டார்கெட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஹெல்ப் நியூ மதர்ஸ் டு கெட் ரிட் ஆஃப் பேக் பெயின் 3 times faster using my IHS therapy without painkillers and stress. ஸோ painkillers and surgery. வித்தவுட் painkillers விட்டுருங்க, வித்தவுட் சர்ஜரி மட்டும் வச்சுக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இட்ஸ் a really appealing offer sir. ஓகே, ஸோ feedback for மாரியப்பன் சார். சார் இதை எழுதி மறுபடியும் அனுப்புங்க, எழுதி குரூப்ல அனுப்புங்க. நான் உங்களுக்கு பெட்டரா உங்களுக்கு எப்படி பண்றேன்னு சொல்றேன். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறேன். நம்ம ஐடியல் கஸ்டமர்லாம் முடிச்சிருந்தோம்னா நான் வந்து கரெக்டா சொல்லியிருந்திருப்பேன்.
எல்லாருக்கும் நான் ஐடியல் கஸ்டமர் ம், முடிச்சு. ம். பட் இருந்தாலும் வந்து சார் சொல்லுங்க சார், மாரியப்பன் எப்படி எப்படி இதை மற்றவங்க சொல்லுங்க. தமிழ் செல்வன் நீங்க அவருக்கு ஃபீட்பேக் கொடுங்க. எனக்கு ஒரு கால் சார் ஹரி கோ ஹெட். சார் 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 ஏன் ஒர்க்கிங் உமனோட அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றாருன்னு தோணுது சார். ஏன் அப்படின்னா இன்னைக்கு மென்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம் அதிகமா இருக்கிற மாதிரி நான் அப்சர்வ் பண்றேன் சார். ஈவன் நானும் அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றேன் சார். நிறைய டிரைவ் பண்றதால இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றேன். அப்ப அவருடைய சர்வீஸை ஏன் ஒரு ரொம்ப லிமிட்டடா ஃபோக்கஸ் பண்றாரோ அப்படின்னு தோணுது சார். இன்னும் கொஞ்சம் அது எக்ஸ்பேண்டடா இருக்கலாம்னு என்னுடைய சஜஷன் சார். ஓகே சார். ஹரிகிருஷ்ணன், என்னன்னா நம்ம வந்து அவங்கள மட்டும் தான் டார்கெட் பண்ணுவோம். ஓகே, நீங்க அந்த 1-to-1 செஷன் வந்தீங்கன்னா நான் சொல்லுவேன் எப்படின்னா, நம்ம ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக போக போக நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் அதிகமாக இருக்கும். நம்ம நியூ மாமை மட்டும் நம்ம அவங்களுக்கு மட்டும் ஒரு ஆஃபர் கிரியேட் பண்ணி அவங்கள மட்டும் தான் டார்கெட் பண்ணுவோம் ஆட்ஸ்லேயோ. ஓகே, ஸோ அவங்க மட்டும் தான் வரப்போகிறாங்க. ஸோ அவருக்கு வந்து நான் என்ன கேட்பேன் அப்படின்னா, அந்த 1-to-1 செஷனில் உங்களுக்கு நிறைய பேர் யார் வந்திருக்கா, உங்கள் ஐடியல் கஸ்டமர் யார், போன ஒரு வருஷத்தில் எத்தனை பேர் உங்களுக்கு நியூ மாம்ஸ் இருக்காங்க, எத்தனை பேர் வந்து உங்களுக்கு இந்த ஏஜ் குரூப்பில் இருக்காங்க அப்படின்னு நான் ஒரு இது சர்வே எடுத்தாருனாவே தெரிஞ்சிடும் அவருக்கு யார் ஐடியல் கஸ்டமர் அப்படின்ட்டு. அவங்கள தான் நம்ம டார்கெட் பண்ணுவோம். ஏன்னா அதுக்கு தான் சொசைட்டியில் நீட் இருக்குது. எது சொசைட்டியில் மார்க்கெட்டில் நீட் இருக்கோ அதுக்கு தான் நம்ம சொல்யூஷன் கொடுக்க முடியும், மற்றதுக்கு நம்ம கொடுக்க முடியாது. அதுக்காக தான் நம்ம வந்து அவங்க கீழே இருந்து அந்த டேட்டாவை எடுத்து அதுக்காக நம்ம ஒரு ஆஃபர் கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? பட் ஓகே, உங்கள் ஃபீட்பேக் இஸ் குட். பட் டெஃபினெட்லி பட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக போகும்போது நிறைய நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் வரும். ஏன் ஸோ சிவா, யாராவது ஃபீட்பேக் இருக்கா மாரியப்பன் சாருக்கு? சாரி, எனக்கு வந்து நான் பேசுறது கேக்குதா? இல்ல சார், அப்பீலிங் தான் சார். இல்ல, எனக்கு பிளாக் ஆயிடுச்சு, எனக்கு வந்து இதாயிடுச்சு. ஸோ யாருக்கு அதான் எனக்கு என்கொயரி அதுதான் அதோட அது எக்ஸ்பெக்ட். நல்லா இருந்தது சார். அந்த மாதிரி இன்னும் வேற ஏதாவது திங்க் பண்ணா நல்லா இருக்குமோன்னு தோணுது சார். ஓகே ஓகே. அந்த ப்ரொனவுன்சியேஷன்ல ஐஹெச்ன்றது ஒரு சப்ரஸ் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது சார். ஓகே. வேற ஏதாவது அதே 3 லெட்டர்ஸ்ல வேற ஏதாவது ஆல்பபெட்ஸை யூஸ் பண்ணி அதை மாடிஃபை பண்ணா நல்லா இருக்குமோன்னு ஒரு தாட் ப்ராசஸ் சார். எஸ் சார், தேங்க்யூ. சகாயராஜ் சார், பாரதி, ஏதாவது சொல்லுங்க அவருக்கு. அவர் இம்ப்ரூவ் ஆகும். லெஸ் தென் 3 வீக்ஸ்க்கு தேவைப்படுமா? அதோட ஷார்ட்டா பண்ண முடியலையா அவங்களால? எப்படி சார்? அவங்க டெய்லி வந்தாங்கன்னா 3 வீக்ஸ் தேவைப்படாது, 2 வீக்ஸ்ல பண்ண முடியுமா உங்களால? இல்ல சார், நம்ம சொல்றது எக்ஸ்ட்ரா டைம் தான் சொல்றோம். அப்படி சேஃபா சொல்றீங்களா? ஓகே தான். நம்ம 3 வீக்ஸ் எதுக்கு சொல்றோம்னா ராங் கமிட்மெண்ட் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான். இல்ல பொதுவா 2 வீக்ஸ்ல பண்ண முடியுமா உங்களால? நீங்க அவங்க அட்வர்டைஸ்மென்ட் பாத்துர்க்கேன். பொறுத்திருக்கு. இல்ல ரெகுலரா வந்தா இருக்கவங்கள நம்ம 21 டேஸ் தேவைப்படும். அதுதான் கேட்டேன். 1 இயர் அப்படியா? சரி சரி. அப்படின்னா 2 வீக்ஸ் கூட போதுமானதுதான். 3 வீக்ஸ் போட்டுருக்கோம். அதுல 10 டேஸும் உண்டு, 1 வீக்கும் உண்டு. சரி ரைட். சரி சரி. ஓகே, தேங்க்ஸ். அரோமா, வாட் டு யூ திங்க்? இல்ல, அவங்க டார்கெட் ஆடியன்ஸை கரெக்டா டார்கெட் பண்றாங்க. அண்ட் வெரி ஸ்பெசிஃபிக்கா வேற என்ன மாதிரி ஒரு ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூ வேற கரெக்டா சொல்றதுனால இஸ் குவைட் நைஸ். ஓகே, அப்பீலிங்கா இருக்கு. யா, தேங்க்ஸ் அரோமா. ஸோ இட்ஸ் அப்பீலிங் ஃபார் திஸ் டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னா இது ஒர்க் ஆக போகுது சார். ஓகே, உமனை தான் நீங்க டார்கெட் பண்ண போறீங்க. ஸோ டெஃபினட்டா இது ஒர்க் ஆக போகுது. ஓகே, சிவா, வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்கணுமா? தமிழ் செல்வம் நீங்க கொடுத்துட்டீங்களா? யா, ஓகே. ஸோ எப்படி இருந்தது இந்த செஷன் எல்லாருக்கும்? இப்போ எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. ஏன்னா இதை நான் பண்ணி வந்து ஆக்சுவலாக 1 இயர்க்கு மேலே ஆகுது. இந்த செஷன் நான் பண்ணி 1 இயர்க்கு மேலே ஆகுது. நான் பண்ணும்போது இங்கிலீஷில் தான் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து வேற மாதிரி பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஏன்னா இப்போ நம்ம ஏன் மற்றவங்களோட ஃபீட்பேக் எடுக்கணும் அப்படின்னு புரியுதுங்களா? 1 மினிட், நான் என்ன பின் பண்ணுறேன். இது வந்து எனக்கு வந்து என்னோட வீடியோ வர மாட்டேங்குது. நம்ம ஏன் மற்றவங்களோட ஃபீட்பேக் எடுக்கணும் அப்படின்னா, 1 மினிட், நம்ம ஏன் மற்றவங்களோட ஃபீட்பேக் எடுக்கணும்னா, இவங்கள இந்த மாதிரி ஆடியன்ஸை தான் நம்ம வெளியில் ரீச் பண்ண போகிறோம். ஒருத்தவங்களோட ஃபீட்பேக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே யாரும் ஒருத்தருக்கு புரியலன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு புரியுற மாதிரி நம்ம அந்த ஆஃபரை கிரியேட் பண்ணணும். அப்போ தான் வந்து
மக்களுக்கு அது புரியும். அப்பதான் வந்து மக்கள் அது மூலியமா வருவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் சகாயராஜ் சார் அவ்வளோ எவ்வளோ காம்ப்ளிகேட்டடா எழுதியிருந்தாரு. அதை எடுத்து நம்ம வெப்சைட்ல போட்டோம் அப்படின்னா எவ்வளோ செலவு பண்ணாலும் மார்க்கெட்டிங்ல ஒர்க்கே ஆகாது. ஸோ அதுக்காக தான் இந்த அளவுக்கு சிம்பிளிஃபைடாக கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஆஃபரை வந்து வீடியோ மூலியமா கம்யூனிகேட் பண்ணுவோம். ஸோ அப்பதான் அது ஒர்க் ஆகும். ஸோ நீங்க உங்க செஷன் இந்த செஷனோட ஃபீட்பேக் கொடுங்க. சின்னதா ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட் 1 வேர்ட் ஃபீட்பேக் கூட கொடுக்கலாம் எனக்கு. ஸோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். பட் உங்களுக்கு என்ன விஷயம்னா இந்த ஆஃபர்ஸை நீங்க ஷேர் பண்ணியிருந்தா நல்லா இருக்குமோ தோணுது சார். ஏன்னா அவங்க சொல்றது வந்து புரியுது சார். பட் அதை முழுசா அப்சர்வ் பண்ணி ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு அது ஷேர் பண்ணியிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது சார். சிலர் ஷேர் பண்ணும்போது நம்ம அதை கோத்ரோ பண்ண முடியுது சார். பட் 2 முறை கேட்டதை வச்சு நம்ம ஃபீட்பேக் கொடுக்கறது வந்து நம்ம யோசிச்சு கொடுக்குற மாதிரி போகுது சார். இது என்னுடைய ப்ராசஸ். ஸோ அவங்க எழுதி எடுத்துட்டு வரணும் இல்லையா? ஸோ அது நெக்ஸ்ட் டைம் அவுட்கம்க்கு அப்படி பண்ணலாம். ஸோ எல்லாரும் உங்க ஃபீட்பேக்கை ப்ரெசென்ட் பண்ணுங்க. ப்ரெசென்ட் பண்ணிட்டு அந்த ஸ்க்ரீன்ல இருந்துச்சுன்னா அதை வச்சு பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஃபீட்பேக் ஐ வில் டேக். ஓகே, ஏன்னா எனக்கு நான் கேட்டு எனக்கு நீங்க ஒரு வாட்டி சொன்னாலே போதும். ஐ வில் நான் கேட்டு நான் அதுக்கு என்னால் ஃபீட்பேக் கொடுக்க முடியும். பட் மற்றவங்களால அது பண்ண முடியாது. ஸோ அதை பண்ணுவோம். ஓகே, ஷூர். ஸோ உங்களுக்கு என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைச்சது? இதை எப்படி பெட்டரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க சார். இது வந்து நான் இருந்த தாட் ப்ராசஸை கொஞ்சம் டிராஸ்டிக்கா சேஞ்ச் பண்ண மாதிரி ஃபீல் பண்றேன் சார். பட் நான் அந்த 1-to-1 செஷன் முடிச்சுட்டு வந்திருந்தா இன்னும் எனக்கு கன்வின்சிங்கா இருந்திருக்கும். ஏன் வரல நீங்க இவ்வளவு நாளா? எஸ் சார், நான் இன்னைக்கு உங்க அப்பாயின்மெண்ட் இன்னைக்கு நாளைக்கு. ஓகே, 2-3 பேர் வரல. ஐ திங்க் தே டென்ட் பே. அவங்க வந்து ஃபுல் பேமெண்ட் பண்ணல, அதனால வரல அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு வாங்க. ஓகேங்களா? யா. So give me a short feedback so that I will improve. Tamilselvan, you can give me a feedback. Yes sir. இது in front of நம்ம ஆடியன்ஸ் முன்னாடி பேசுற மாதிரி இருக்கிறது புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. இப்போ நம்ம ஆட் எடுத்து போட்டுருவோம், அதுக்கப்புறம் தான். பட் போடுறதுக்கு முன்னாடி இது பேசுறது இட்ஸ் ரியலி குட் சார். முன்னாடி எனக்கு சஜஷன் கொடுத்துட்டாங்க என்ன நடக்க போகுதுங்கிறது. ரியலி ஹெல்ப்ஃபுல் சார் எனக்கு. தேங்க்ஸ் சார். Siva, what do you think? It's a very effective sir. It was very effective. நான் முதல்ல வர்றது கொஞ்சம் இன்னொரு வேலை பிஸியாக இருந்தேன், இருந்தாலும் இப்படியே வந்துடணும்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ ரியலி வெரி எஃபெக்டிவ். கெட்டிங் கான்ஃபிடென்ஸ் இன்னும் ஃபர்தர் இம்ப்ரூவ் பண்ணணும். எஸ். ஸோ இதே தான் நம்ம நேராக மீட் பண்ணும்போது இதை தான் பண்ண போகிறோம். அங்கே உங்களுக்கு பயங்கரமான கான்ஃபிடன்ஸ் கிடைக்க போகுது. சரிங்களா? ஸோ நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் நிறையா வரும். ப்ளஸ் மற்றவங்க எல்லாரும் ஃபீட்பேக் கொடுக்கும்போது அது அந்த ஆஃபர் இன்னும் எஃபெக்டிவ் ஆகிட்டே போகும். உங்களுக்கு அந்த கிளாரிட்டி வந்துட்டே இருக்கு. ஓகே, யா. மாரியப்பன் அண்ட் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார். வாட் இஸ் யுவர் ஃபீட்பேக் ஃபார் மீ? சார், மற்றவங்களுக்கு அவங்களுடைய ஆஃபர் படிக்கிறப்ப தான் நமக்கு நம்மளை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், வேற செக்மெண்ட்லாம் இதே மாதிரி எழுதணும் அப்படின்னு தோணுது. ஸோ கிவர்ஸ் கெயின். ஸோ சஜஷன் நம்ம கொடுக்குறப்ப நமக்கும் ஒரு பெட்டர் சஜஷன் கிடைக்கும். ஸோ பெட்டரா இருந்துச்சு சார் இந்த 1-to-1 செஷன். யா, உங்களோட ஆஃபருக்கு கிளாரிட்டி கிடைச்சது இல்லை, அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மெயின். உங்களோட ஆஃபர் உங்களுக்கு கிளாரிட்டி, அந்த கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? யா. அரோமா, வாட் டு யூ திங்க்? அதேதான் என்னோட ஆஃபருக்கு வந்து எப்படி கிளியரா வந்து ஃப்ரேம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஃபர்ன்றது வந்து ஐ லேர்ன் அண்ட் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸ் இருக்கனால அவங்க எல்லாம் கொடுக்குற ஃபீட்பேக் வந்து இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ சின்ஸ் ஐ எம் வெரி யங். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து பேசும்போது ஐ லேர்ன்ட் அ லாட். ஸோ இட் வாஸ் an eye-opening session. Yeah, thank you அரோமா சார். சகாயரா சார், வாட் டு யூ திங்க் சார்? சிம்பிளா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு சார். உங்களுக்கு தான் பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். ஏன்னா நீங்க கம்யூனிகேட் பண்ற மாதிரி பண்ணோம்னா யாருமே வர மாட்டாங்க சார். கோல்ட் ஆடியன்ஸ், உங்களுக்கு தெரியாதவங்க. ஓகேங்களா? அதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணும் சார். ஓகேங்களா? தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. ஓகே, உங்களுக்கு இன்னும் இதுல இருந்து கிளாரிட்டி கிடைச்சதுங்களா? இல்ல வாட் டு யூ திங்க் அபௌட் தி செஷன்? இல்ல எனக்கு என்னன்னா ஒவ்வொரு தடவையும் நீச்ல போடும்போதெல்லாம் ஏதாவது ஒரு லீகல் ப்ராப்ளம் வர பார்த்து போங்க ஒன்றும் வேணாம்ப்பா அப்படிங்கிற செய்தி போயிருச்சு. அதனால என்னன்னா சேஃப்டி சில எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் சேர்த்து வேற எங்கேயோ போயிடுற மாதிரி ஆயிடுது. இப்போ சிம்பிளா கரெக்டா இருக்கு, வேலை முடிஞ்சு. பரவாயில்ல சார். அது உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அது ஃபியூச்சர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல இமேஜ் ஆட் போட்டு நீங்க யூ காட் பர்ன்ட் அவுட். இப்போ நம்ம ஒரு சின்ன வீடியோ போட்டு பார்ப்போமே. வீடியோ போட்டு ஒரு 200 ரூபாய் செலவு பண்ணி பார்க்கலாம். என்ன மக்கள் என்ன பண்றாங்க, என்ன எப்படி ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த ஆஃபர் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அடுத்த வாரம் ஓகே, வேற யாராவது தமிழ்செல்வன் நீங்க ஃபீட்பேக் கொடுத்தீங்களா? கொடுத்துறேன் சார். யா, தட்ஸ் ஃபைன். தமிழ்செல்வன்ற பேர் வந்து எனக்கு ஈஸியா ஞாபகம் இருக்கு, மற்றவங்க பேர்லாம் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஓகே,
ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ண போறோம்னா வீக் 2ல இருக்கிறது இதெல்லாம் பார்ப்போம். அதே மாதிரி அவுட்கமோட வாங்க. அவுட்கம் எழுதிட்டு ஓகே, அவுட்கம் எழுதி முடிச்சுட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிங்கன்னா நான் அதை பெட்டர் பண்ணி கொடுக்குறேன். ப்ளஸ் வீடியோ ஸ்கிரிப்ட் எழுதுங்க. ஓகே, வீடியோவுக்கு நம்ம டிலே பண்ண வேண்டாம். ஓகேங்களா? அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ண போகிறாங்க. ஆனால் அடுத்த வாரத்திலேயே நம்ம இதை முடிக்கணும். ஓகே, ஆஃபர் அவுட்கம் அண்ட் வீடியோவை முடிச்சிடணும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து டெக்னிக்கல் ஒர்க் தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து அவுட்கம் வீக் 2ல இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு வீக் 2 அண்ட் வீக் 3ல பார்த்து நான் ஷேர் பண்ணுறேன் ஸ்க்ரீனை. ஓகே, ஸோ வீக் 2ல வந்து அவுட்கம் எழுத சொல்லியிருந்திருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா அவுட்கம் எப்படி எழுதுறதுன்னு இருக்கும். ஸோ இதை முடிச்சுட்டு எனக்கு வந்து இதையும் பாருங்கள், வீக் 3யும் பாருங்கள். ஓகே, கிரியேட் அ வீடியோ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக நான் வந்து எப்படி அதை இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸாக நடந்த செஷன் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். நீங்கள் போய் பாருங்கள் எப்படி அந்த வீடியோ கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஓகே, இது வந்து 4 மினிட்ஸ். இது எல்லா வீடியோவும் இந்த வாரம் பார்த்து முடிச்சிருங்க. ஓகேங்களா? எனக்கு தேவை உங்களுடைய அவுட்கம், அப்புறம் உங்களோட வீடியோ ஸ்கிரிப்ட். ஓகே, அந்த வீடியோ ஸ்கிரிப்ட் வந்து பெட்டராக இருக்கணும். அதை பெட்டராக பண்ண போகிறோம். நீங்கள் அதை ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க. இங்கே அடுத்த வாரம் அவுட்கமை ப்ரெசென்ட் பண்ணுவோம், அப்புறம் வீடியோவும் ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்த வாரம் வீடியோ முடிக்க முடியாது, அதுக்கு அடுத்த வாரமும் வீடியோ தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? உங்கள் வெப்சைட் வீடியோ பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஆட் வீடியோ பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து அவுட்கம் பண்ணுவோம். ஓகே, அவுட்கம் அண்ட் வீடியோ ஸ்கிரிப்ட் மட்டும் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸ்கிரிப்ட் எழுதிட்டீங்க அப்படின்னா தட்ஸ் வெரி குட். பட் ஆனால் அவுட்கமும் வீடியோ ஸ்கிரிப்டும் எழுதிட்டு வாங்க, அதை ப்ரெசென்ட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வீக். ஓகே, இஸ் இட் கிளியர்? ஓகே, ஸோ யாராவது இன்ஸ்டாமோஜோ பேமெண்ட் அக்கௌண்ட் அப்ளை பண்ணீங்களா? என்ன ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது வந்துச்சா? ஸோ அந்த அக்கௌண்ட் இல்லைன்னா வந்து இப்போ சகாரா சார் வந்து ஃப்ரீயாக யாரெல்லாம் ஃப்ரீயாக பண்ண போகிறீங்களோ அது அவங்களுக்குலாம் பரவாயில்ல. பட் ஆனால் யாரெல்லாம் பேமெண்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் அந்த அக்கௌண்ட் தேவை. ஏன்னா நிறைய பேர் நான் இப்போ யூபிஐயில் பேமெண்ட் கலெக்ட் பண்ணி என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, யார் பே பண்ணாங்கன்னா என்னால் கால்குலேட்டே பண்ண முடியல. ஸோ நிறைய பேர் வேறு நம்பர்லேருந்து பண்ணியிருக்காங்க. அதனால சில பேரை வந்து நான் மிஸ் அவுட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து அந்த அக்கௌண்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் அதில் வந்து கொஞ்சம் சார்ஜ் பண்ணுவாங்க எக்ஸ்ட்ரா. பட் அப்ளை பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் வீக்கே நான் சொல்லிட்டேன், அப்ளை பண்ணிடுங்க. இல்லைனா அவங்க வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க அதை அப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இன்ஸ்டாமோஜோ தான் ஈஸியான பேமெண்ட் கேட்வே. ஸோ ப்ளீஸ் அப்ளை பண்ணிடுங்க. சரிங்களா? இன்ஸ்டாமோஜோ அப்ரூவ் பண்ணலன்னா ரேசர் பேயில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஏன்னா என்னோட அக்கௌண்ட் அவங்க அப்ரூவ் பண்ணல. பட் உங்களுக்கு வந்து அப்ரூவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இன்ஸ்டாமோஜோ ஃபஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, அப்ளை பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லுங்கள் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா. இல்லை இங்கே இருக்கிறவங்களே கூட நீங்கள் ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் மாதிரி பண்ணி நீங்கள் சிவாவும் சகாராசரும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க எல்லாமே. அவங்க ஃபீட்பேக்லாம் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்க சேர்ந்து கூட நீங்கள் பண்ணுங்கள். பேமெண்ட் அக்கௌண்ட் ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா நம்ம லான்ச் பண்ணுறது கஷ்டம். அது இல்லைன்னா நம்ம ஃப்ரீயாக தான் லான்ச் பண்ண முடியும். பெய்டு பேமெண்ட் வாங்க முடியாது. ரொம்ப கஷ்டமாயிடும் நம்ம ஆட் போடும்போது. சரிங்களா? ஸோ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க, இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுவோம். ஜெகன், ஒரு இந்த தீம் ஒன்று கேட்டிருந்தேன். இன்னைக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன். இன்னைக்கு நான் ரீசன் அதில் ஆல்ரெடி இருக்கு தீம், ப்ரீமியம் தீம் இருக்கு. அது ரொம்ப பழைய வெர்ஷன். நான் இன்னைக்கு அப்டேட் பண்ணிடுறேன் அந்த தீம். ஓகே, நான் உங்களுக்கு குரூப்ல போடுறேன். சரிங்களா? அப்புறம் அந்த நம்ம பழைய வீடியோஸ் இருக்குல்ல, இந்த 4 days கிளாஸோட வீடியோல எல்எம்எஸ் எப்படி செட் பண்றதுன்ற ஒரு வீடியோலாம் போட்டிருந்தீங்க. அது யூடியூப்ல ரிமூவ் ஆயிருக்கு, பாத்தீங்களான்னு தெரியல. நான் இன்னைக்கு அப்டேட் பண்றேன். நீங்க தான் தனியா மெசேஜ் அனுப்பிச்சிங்களா? நான் ஒரு லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். எல்எம்எஃப் சிஸ்டம் நான் யூடியூப்ல போட்டா அவங்க மேக்ஸிமம் ரிமூவ் பண்ணிடுவாங்க, டிராஃபிக் நிறைய இருந்துச்சு அப்படின்னா. நான் உங்களுக்கு இந்த ஒரு லிங்க் கொடுக்குறேன். ஓகே, நான் ஷேர் பண்றேன். இதை ப்ரீமியம் குரூப்ல அப்டேட் பண்றேன். இதுதான் 199க்கு நான் செல் பண்ணுவேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதுல எல்லா வீடியோவும் ஒர்க் ஆகும். ஏன்னா இதுக்கு நான் பே பண்றேன். விமியோல பெய்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அங்கதான் நான் இங்க எல்லாமே போஸ்ட் பண்றேன். ஸோ இந்த லிங்க் வந்து உங்களுக்கு இந்த குரூப்ல டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். சரிங்களா? இந்த ப்ராப்ளம் எல்லாருக்குமே வரும். ஏன்னா வந்து யூடியூப் வந்து நம்ம ஒரு லெவலுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். நிறைய டிராஃபிக் வந்துச்சு, நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நான் இதை வந்து ப்ரீமியமில் நான் உங்களுக்கு இங்கே நான் இதை போட்டு விடுறேன். சரிங்களா? இங்கே இருக்கு அந்த லிங்க் இங்கே இருக்கு. ஓகே, இந்த லிங்க் இங்கே இருக்கு. இதில் வந்து எந்த வீடியோவும் ரிமூவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை. ஓகேங்களா? எல்லாமே இங்கே இருக்கும். ஹவு டு செட்டப் லீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தானே, இதுதான் நீங்கள் வந்து இப்போ ட்ரை பண்ண. இந்த வீடியோ இங்கே ப்ளே ஆகும். எதுவாக இருந்தாலும் ப்ரீமியம் குரூப்பில் போடுங்க சிவா. நான் வந்து உடனே வந்து நானா இல்லை ஏதாவது தீபாவோ உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஓகே,
ஸோ கேன் வி மீட் நெக்ஸ்ட் வீக்? Sure, sure. எஸ் சார். எஸ். தேங்க்ஸ் சார். ஸோ உங்களுக்குள்ளேயே ஹெல்ப் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்க எல்லாம் ஒன்றா ஸ்டார்ட் பண்றீங்க, உங்களுக்குள்ளேயே அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் மாதிரி இருந்தால் நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஹெல்ப் பண்ணிக்கோங்க. சார் மாரியப்பன் சார், நீங்கள் 1 to 1 வாங்க சார் இன்னைக்கு நாளைக்கு. மாரியப்பன் and ஹரிகிருஷ்ணன். சரி சார். தேங்க்ஸ். வில் மீட் அகைன் நெக்ஸ்ட் வீக். தேங்க்ஸ். பாய்.